ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். இந்த கிளாஸ்ல நம்ம ஐஎன்சியோட ஃபார்மேஷன்ல இருந்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஐஎன்சியோட ஃபார்மேஷன்ல இருந்து படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, பிலிம்ஸ்லயே உங்களுக்கு தெரியும். இந்த ஏர்லி அஜிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு சிலபஸ்ல ஒரு விஷயம் கொடுத்திருப்பான். அதாவது உங்க கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இருந்து பெசன்ட் ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட் எல்லாமே இந்த ஏர்லி அஜிடேஷனுக்குள்ளேயே அடக்கம். ஆனா அதுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 மினிமலா வந்திருக்கு. கவனிச்சிருப்பீங்க. அதே சமயம் இந்த ஐஎன்சி அதாவது 1885ல இருந்து 1947 வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? சோ நம்ம அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம், அந்த ஆஸ்பெக்ட் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாவே மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பொறுத்த வரைக்கும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சைமல்டேனியஸ்லி தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட சுதந்திர போராட்டம் நடந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? இந்த கிளாஸ் நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1885ல இருந்து 1947 வரைக்கும் இருக்கிற வருஷத்தை கடகடகடன் வரிசையா இதனால இது, இதனால இது, இதுக்கப்புறம் இது அப்படின்ற மாதிரி ஒரு குரோனாலஜிக்கலா படிச்சு முடிக்க போறோம். ஓகேவா? ஆஃப்டர் இந்த 1947 சம்பந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 1885க்கு முன்னாடி நடந்தது அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எப்படி உள்ள வந்தான், போர்ச்சுகீஸ் எப்படி உள்ள வந்தான், பிரெஞ்சு எப்படி உள்ள வந்தான், பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்படி சண்டை நடந்துச்சு, இதுல இங்கிலீஷ் மட்டும் எப்படி அவனோட பவர்ஸை ஒன்றிணைச்சு கன்சாலிடேட் பண்ணி இந்தியாங்கிற மொத்த பொலிட்டிக்கல் யூனிட்டையும் ஒரே ஷெல்டருக்குள்ள கொண்டு வந்தான். இந்த விஷயத்தை பத்தி நம்ம கடைசியா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கிறதுனால இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல போனா 1600ஸ்ல இருந்து 1947 வரைக்கும் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஆஃப்டர் தட்லாம் நீங்க தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு போக போறீங்க. அதுல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு இப்படி படிக்கிறதுனால. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா, தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படிக்கும் போது உங்களுக்கு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து ஈஸியா ரிவைஸ் ஆயிட்டே வந்துடும். சரியா? அட் த சேம் டைம் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அதுலயே. சோ நீங்க தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட அது ஓரியன்டான ஃபேக்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸியா தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கட 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 கடன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? சோ இந்த கோர்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எதுல இருந்து தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்தான். இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த டைம்ல வந்து இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்கார நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கான்னு தான் நம்பிட்டு இருந்தோம். நமக்கு என்னன்னா, மன்னர்கள் ஆட்சியில ஏற்கனவே நான் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ரெண்டாவது முகல்ஸ் ஆட்சியில ஹிந்துஸ் எல்லாருமே வந்து ரொம்ப துன்பத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. எஸ்பெஷலி அவுரங்கசீப் காலத்துல எல்லாம் வந்து ஹிந்துஸுக்கு வந்து சுத்தமா ஜிசியா டாக்ஸ் அப்படி இப்படின்ட்டு ஹிந்துஸ்க்கு எந்த ஒரு சுதந்திரமே அந்த டைம்ல இல்லாம இருந்துச்சு. நம்மளோட பாப்புலேஷன்ல இருக்கிற மெஜாரிட்டி வந்து ஹிந்து மக்களா தான் இருந்தாங்க. சோ இதுவே ஒரு டிஸ்கண்டெம்ட்டா தான் அந்த டைம்ல பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? யார் பீரியட்ல? முகல்ஸ் பீரியட்ல. ஒன்ஸ் முகல்ஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரன் எப்ப வந்து ஆட்சியை கைப்பற்றானோ, இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் வந்து எப்ப கேப்சர் பண்ணி இந்தியாங்கிற ஒரே நாடா, ஒரே யூனிட்டா எப்ப ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறானோ, மக்களுக்கு கம்பேரிட்டிவா ஆட்சி நல்லதா படுது. சரிங்களா? அது ஏன் நல்லதா படுது அப்படின்னா, மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவன் பெருசா வந்து மத வேறுபாடு பாக்குறது இல்ல. எல்லா மக்களையும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றான். அவனுக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது. அண்ட் த செகண்டரி திங் இஸ் ரயில்வேஸ் டெவலப் பண்ணியிருக்கான். ஓகேவா? ரயில்வேஸ் டெவலப் பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்ல இந்திய மக்கள்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கான். ஓகேவா? ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினதுனால அவங்களுக்கு வியாபாரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நல்லா இருந்திருக்கு. சோ இதனால மக்கள் எல்லாத்துக்கும் அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரன் நல்லவன் அப்படின்றது மட்டும்தான் தோணுதே தவிர்த்து அவங்க கெட்டவன் அப்படின்ற விஷயமே தோணல. ஓகேவா? கெட்டவங்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் தோணாம தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவன் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்துறான் அப்படின்றத மக்களுக்கு புரிவிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஓகேவா? அவன் நல்லாட்சியா குடுக்குறான். கன்ஃபார்ம் கிடையாது. பார்க்கறதுக்கு தான் நல்லாட்சி மாரி இருக்குது. மத வேறுபாடு இல்லாம இருக்குது. ஒரு சொசைட்டல் ரீதியா அவன் எந்த ஒரு இஷ்யூவும் பண்றதில்ல. ஏன்னா அவனுக்கு ஒரே நோக்கம் வந்து கம்பெனி ரூல்ல என்ன நோக்கம் அவனுக்கு? பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆட்சி பண்றதுக்காக வரல. நம்ம நாட்டுல வியாபாரம் பண்றதுக்காக வரான். சோ என்னைக்குமே ஒரு வியாபாரம் பண்ற கம்பெனிக்கு எதிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இருக்காது. அவன் எதுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற ஜாதி, மதத்துல எல்லாம் தலையிட போறான்?
சோ அவனோட பிசினஸ் நோக்கத்துக்காக, அவன் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்தியன்ஸை எப்படி எப்படிலாம் கொள்ளையடிச்சான், நம்ம இந்தியன்ஸை எவ்வளவு கீழ்த்தரமா பார்த்தான். முகல் பீரியட்ல வந்து நடந்தது ரீஜனலிசம், அதாவது மத சார்பா ஒருத்தனை பிரிக்கிறதுங்கிற விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல ரேசிசம் நடந்துச்சு. ஓகேவா? அவன் இந்தியன்ஸையே மொத்தமா வந்து கீழ் நிலைமையில இருக்கிறவங்க, ரொம்ப கீழ்த்தரமான ஆளுக இப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இந்த மொத்த விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவன் நல்லவன் கிடையாது, அவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் கெடுதலையும் உருவாக்குறான் அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் மக்கள் போராட்டத்துக்குள்ள ஈடுபடுவாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இது வரைக்கும் நான் நடந்த எல்லா போராட்டத்தையும் எடுத்துக்கோங்க. மக்கள் எந்தெந்த ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் இன்வால்வ் ஆகலையோ அந்த ப்ரொட்டஸ்ட் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. உங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் எதனால சக்சஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஈடுபட்டதுனாலதான். ஓகேவா? மாஸ் பார்ட்டிசிபேஷன் எந்தெந்த மூவ்மெண்ட்ல எல்லாம் இருக்குதோ அந்த மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் சக்சஸ் ஆகும். ஓகேவா? ஆனா அந்த டைம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கிறது? ஓகேவா? எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? மக்கள்கிட்ட எப்படி இதை புரிய வைக்கிறது? பிரிட்டிஷ்காரன் தப்பு தான் பண்றான் அப்படின்ற விஷயத்த எப்படி புரிய வைக்க முடியும்? சோ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல விஷயமா சில ஃபேக்டர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த டைம்ல இந்தியன் நேஷனலிசம், அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, நம்மலாம் இந்திய நாட்டுக்குள்ள ஒரு அங்கமா தான் இருக்கும். முதல்ல ராஜா பீரியட்ல எப்படி எப்படி இருந்தோம்? தனித்தனியா ஒரு ஒரு மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணத்த ஒரு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த ராஜா அந்த சப்ஜெக்ட்ஸ நல்லா வச்சிருந்தாலும் சரி, வைக்கலனாலும் சரி, அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டோ, இல்ல செழிப்பாவோ வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்? இது எல்லாமே இந்த இந்தியா அப்படின்ற ஒரே விஷயத்த பொலிட்டிக்கல் யூனிட்டா ஒரே எல்லாத்தையும் இணைக்கிறான். புரியுதுங்களா? சின்ன சின்ன மன்னர்கள் ஆட்சியில சின்ன சின்ன ஏரியாவ சின்ன சின்ன மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படின்ற இந்தியாவ மொத்த இந்தியாவும் எங்க நார்த்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்டார்ட் பண்ணி கீழ வந்து கன்னியாகுமரி வரைக்கும். அதே சமயம் ஈஸ்ட்ல அசாம்ல இருந்து லெஃப்ட்ல வந்து கைபர் பாஸ் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த டைம் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற பார்டர் தான் இந்த கைபர் பாஸ். சரிங்களா? அது வரைக்கும் இந்தியா அப்படின்ற ஒரே நாடு தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றான். வெவ்வேறு வகையான பாலிசி மூலமா. எந்தெந்த வகையான பாலிசி மூலமா? ஒண்ணு வார்ல சில மன்னர்கள ஜெயிச்சு அந்த இடத்த அவன் எடுத்துக்கிறான். இல்ல அப்படின்னா, அவனோட மிலிட்டரி பவர் மூலமா நான் உன்னையோட பெரிய ஆள் அப்படின்றத அவன் ப்ரூவ் பண்ணிட்டாவே, அவனுங்களே நாட்ட குடுத்துட்டு ஓடிடுறானுங்க. சரிங்களா? இந்த மாரி இந்தியா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் நேஷன பிரிட்டிஷ்காரன் அவனோட ஆட்சிக்குள்ள கொண்டு வரான். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாங்கிற ஒரே பொலிட்டிக்கல் நேஷன். ஒரே நிமிஷம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஏரியா இருக்கு. அதுல சின்ன சின்ன மன்னர்கள் இருக்கிறாங்க. ஆனா முதல் முறையா பிரிட்டிஷ்காரன் அவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்தியா அப்படின்ற ஒரே நாட்டுக்குள்ள கொண்டு வரான். இது இந்தியா மேப்ன்னு நீங்களே நம்பிக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கையெழுத்தே வராது. டிராயிங் இன்னும் மோசம். ஓகேவா? இந்தியாங்கிற ஒரே பொலிட்டிக்கல் யூனிட்டா கொண்டு வரான். இங்க ஸ்டார்ட்டிங்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கீழ கன்னியாகுமரி வரைக்கும், இங்க அஸ்ஸாம்ல இருந்து இங்க கைபர் பாஸ் வரைக்கும் இதுதான் இந்தியா. இதெல்லாம் தான் என்னோட ஆட்சிக்கு கீழ வருது அப்படின்ட்டு பிரிட்டிஷ் என்ன பண்றான்? ஒரு அரசாங்கத்தையே கிரியேட் பண்றான். ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டையே கிரியேட் பண்றான். சரியா? ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டியே அந்த டைம்ல கிரியேட் பண்ணி முடிக்கிறானுங்க. அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வருது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப இந்தியாங்கிறத ஒரே பொலிட்டிக்கல் யூனிட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஓகேவா? இது மட்டும் இந்திய மக்கள தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ் தான். நான் எந்த மன்னர் கீழயும் வரல. நாங்கல்லாம் இந்தியன்ஸ்ங்கிற ஃபீலிங் எப்ப கிரியேட் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் யூனிஃபிகேஷன். முதல்ல இந்தியா அப்படின்றத பிரிட்டிஷ்காரன் ஒண்ணா பார்க்கணும். இவன் இந்த மன்னர் கீழ வரான். இந்த மக்கள் வந்து இந்த மன்னர்களுக்கு கீழ வராங்கன்ட்டு அவன் பார்க்காம, இந்தியாங்கிற விஷயத்த வந்து ஒரே கொடைக்குள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் கொடைக்குள்ள எப்படி கொண்டு வந்தான்? நான் சொன்ன மாரி எல்லா இதையும் கேப்சர் பண்ணி, இந்தியாங்கிற ஒரே நாட்ட கொண்டு வந்தான். 2வது அவன் என்ன தெரியுமா பண்றான்? சிவில் சர்வீசஸ். குடிமையியல் பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீசஸ். அதாவது, ஆ மொத்த இந்திய நாட்டுக்கும் ஒரே மாரியான தேர்வுகள் நடத்தி, அது மூலமா ஐசிஎஸ் இப்ப இருக்கிற ஐஏஎஸ் மாரி அந்த டைம்ல ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசிஎஸ் ஆபிசர்ஸ். ஓகேவா? கலெக்டர்ஸ ஒரே பரீட்சை மூலமா தேர்ந்தெடுத்து, அந்த கலெக்டர்ஸ மொத்த இந்தியாவையும் ஆட்சி பண்றதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறானுங்க. ஓகேவா? சோ ஒரே ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் த என்டயர் நேஷன்.
ஓகேவா? முறையா இந்தியா அப்படின்றது ஒரே யூனிட்டா பார்க்கப்படுது. எங்க? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல. ஒரு சிவில் சர்வீஸ்ன்னு ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறான். அதுல பாஸ் ஆகுறவங்க எல்லாம் வந்து ஐசிஎஸ் ஆபீசர்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஐசிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்துலயும் இந்தியாவோட இண்டு இடுக்குல எல்லாத்துலயும் வேலை செய்ய வைக்கிறாங்க. இங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு போஸ்டிங் நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட காலம் கழிச்சு வெஸ்ட் பெங்காலுக்கு அவர டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த மாரி ஒரே ஆள தான் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இப்படி மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே ஆள தான் மாத்தி 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 இந்தியால இருக்கிற மூல முடுக்கெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட். 2வது யூனிஃபைட் ஜுடிஷியரி. பிரிட்டிஷ்காரன் இந்தியாங்கிற ஒரே நாட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன தீர்த்தத்த பண்றான் பாருங்க. யூனிஃபைட் ஜுடிஷியரி. ஒன்றிணைந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றிணைந்த நீதிமன்றம். அதாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஒரே ஐஏஎஸ் எக்ஸாம் நடத்தி, உள்ளுக்குள்ள இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இப்ப எப்படி நான் கலெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னா, என்ன தூக்கி இந்தியால இருக்கிற எந்த மூலைக்கு வேணாலும் போடலாமோ, அதே மாதிரியான சிஸ்டத்த அப்பயே கொண்டு வந்திருக்கான். ஓகேவா? அந்த டைமே கொண்டு வந்திருக்கான். அந்த சமயத்துல ஜுடிஷியரி யூனிஃபை பண்றான். அந்த டைம்ல நீதிமன்றங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாரி சின்ன சின்ன மாகாணங்கள் இருக்குது. அத ஆட்சி பண்ற மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு அப்படின்னு சொல்லி அரசவைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அரசவையில யார் யார் இருக்கிறா? மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்க அதுக்கப்புறம் விகடகவி அமைச்சர், நெறைய பேர் இந்த மாரி இருப்பாங்க. நெறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. வெளியுறவுத்துறை, டிஃபென்ஸ், இன்டர்னல் அஃபேர்ஸ் இந்த மாரி ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் நீதிய வழங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஓகேவா? நீதிய வழங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் பேசிஸ்ல இருந்துச்சு. எந்த ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலயும் இல்லாம, அந்த டைம்ல அந்த விஷயத்துல எது நல்லதோ, எது கெட்டதோ அதுக்கு தகுந்த மாரி முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? முறையா என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரன், இந்தியா மொத்தத்துக்கும் ஒரு ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ உருவாக்குறான். கீழ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ உருவாக்குறான். அதுக்கு மேல கீழ சப்பார்டினேட் கோர்ட்ஸ் உருவாக்குறான். அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ உருவாக்குறான். அதுக்கப்புறம் ஹை கோர்ட்ஸ் உருவாக்குறான். அதுக்கு மேல ஃபெடரல் கோர்ட்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறான். அதுக்கும் மேல பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து பிரிட்டிஷ்ல இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த மாரி அமைப்பே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜுடிஷியரி என்ன பண்றான்? கீழ நெறைய சப்பார்டினேட் கோர்ட்ஸ் கிரியேட் பண்றான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் கிரியேட் பண்றான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஹை கோர்ட்ஸ். அதுக்கு மேல ஃபெடரல் கோர்ட். அதுக்கு மேல பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில். இந்த மாரி ஜுடிஷியரிய ஒன்றிணைக்கிறான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாகட்டும், அது நம்ம எங்க தான் போ முடியும்? பிரிட்டிஷ்காரன் கிரியேட் பண்ண நீதிமன்றங்களுக்கு தான் நம்ம போ முடியும். ஓகேவா? இந்த நீதிமன்றங்கள் இந்தியால இருக்கிற மொத்த சப்ஜெக்ட்ஸையும் நீதி குடுக்கக்கூடியது இந்த பிரிட்டிஷ்காரன் கிரியேட் பண்ண நீதிமன்றங்கள் தான். ஓகேவா? சப்ஜெக்ட்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. உள்ள இருக்கிற மக்கள். சரிங்களா? சரி. இப்ப நீங்க இத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கோடிஃபை பண்றான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடிஃபிகேஷன். அது என்ன கோடிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப எவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, நீதி எப்படி வழங்குனாங்க? அந்த கேஸ்ல எது நல்லதோ, கெட்டதோ அந்த கேஸ விசாரிச்சு, அதன்படி நேச்சுரல் ஜஸ்டிஸ் முறையில அதுக்கு நீதி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்றான்னா, கிரிமினல் லாஸையும், சிவில் லாஸையும் கோடிஃபை பண்றான். மொத்த இந்திய நாட்டுக்கும் சிவில் கேஸஸ்ன்னு ஒரு புத்தகத்த எழுதுறான். ஓகேவா? சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1908 இந்த மாரி ஒரு புத்தகத்த எழுதிடுறான். புத்தகத்த எழுதிட்டு என்ன சொல்றான்னா, இனிமேல் ஒருத்தன் தப்பு பண்ணான் அப்படின்னா, இந்த புத்தகத்துல குடுக்கப்பட்ட தண்டனைகள் தான் உனக்கு குடுக்கணும். புரியுதா? இப்ப இங்க பெங்கால்ல ஒரு ராஜா இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வர்றான். அந்த அரசவை என்ன பண்ணுது? அவனுக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை குடுக்குது. 5 வருஷம் அவன ஜெயில்ல போடுற மாரி தண்டனை குடுக்குது. அதுவே நீங்க மெட்ராஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா, அதே மாரி தப்பு பண்ணவனுக்கு அந்த அரசவையா முடிவு பண்ணி 10 வருஷம் தண்டனை குடுக்கலாம். இல்ல நீ ஃப்ரீ நீ வெளிய போய்க்கலாம். இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா முறையா பிரிட்டிஷ் என்ன பண்றான்? நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது மட்டும் இல்லாம கோடிஃபை பண்ணிடுறான். ஒரே மாரியான தப்புக்கு ஒரே மாரியான தண்டனை தான் குடுக்கணும். அப்படின்ற மாரி இந்தியா அப்படின்றத ஒரே கொடைக்குள்ள எப்படி எப்படிலாம் கொண்டு வரான் பாருங்க. ஓகேவா? சரி. 4வது விஷயம். ஃபர்ஸ்ட் நான் என்ன படிச்சோம்? இந்தியாங்கிறத பொலிட்டிக்கல் யூனிட்டா ஒண்ணா மாத்திட்டான். கேப்சர் பண்ணி. 2வது நான் சொன்ன மாரி ஒரே மாரியான சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறான். 3வது என்ன படிச்சோம்? ஜுடிஷியரிய ஒன்றிணைக்கிறான். அந்த ஜுடிஷியரிக்கு கோடிஃபிகேஷன் குடுக்குறானுங்க. சட்டத்த எழுதிர்றானுங்க. நீ இந்த தப்ப பண்ணீன்னா எல்லாத்துக்கும் நாட்டுல எந்த மூலையில இருந்து நீ ஒரே தப்ப பண்ணீனாலும் உனக்கு ஒரே மாரியான தண்டனை தான் அப்டின்ட்டு கோடிஃபை பண்றானுங்க. 5வதா ஒரு விஷயம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வேஸ டெவலப் பண்றான். முக்கியமான விஷயம் அதுதான். இங்க மக்கள் எல்லாரும் அந்த டைம்ல ரயில்வேஸ் டெவலப் பண்ணது வந்து இந்திய மக்களுக்கான நல்லதுக்காக அப்படின்ற மாரி நெனச்சாங்க. பட் உங்களுக்கே தெரியும் அது நல்லதுக்காக நெனைக்கிறீங்களா? ரயில்வேஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அந்த டைம் யூஸே பண்ணல. அவன் ரயில்வேஸ் எதுக்கு தெரியுமா கிரியேட் பண்ணான்? ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு கூட்ஸையும், ரா மெட்டீரியல்ஸையும் ஏத்திட்டு வரதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணான். ஓகேவா? இந்தியால இருந்து அவன் ரா மெட்டீரியல்ஸ வாங்குவாங்க. ரா மெட்டீரியல்ஸ ஏதோ ஒரு மூலையில இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அவன் வந்து ஒரு மூலதன பொருள வாங்குறான்னு வச்சுக்கோங்க பிரிட்டிஷ்காரன்.
ஓகேவா? ஆனா மேனுஃபேக்சரிங் ஏரியா அந்த ஃபேக்டரி வந்து மெட்ராஸ்ல இருக்கும். இவன் எப்படி கொண்டு வருவான்? சோ அவன் என்ன பண்றான்னா, ரயில்வேஸ டெவலப் பண்றான். ரயில்வேஸ் மூலமா இங்க இருந்து இது வரைக்கும் ஈஸியா கொண்டு வந்துக்கிறான் பொருட்கள. சோ அவன் வியாபார நோக்குக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் இந்த ரயில்வேஸ்ங்கிறது. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற நடக்கிற மாரி, இந்த மாரி எல்லா ஊருக்கும் கனெக்டிவிட்டி குடுத்ததுனால, நேஷனல் லீடர்ஸ் என்ன பண்ணலாம்? இங்கிருந்து இங்க வந்துக்கலாம் தாராளமா. இங்கிருந்து இங்க வந்துக்கலாம். இங்கிருந்து இங்க வந்துக்கலாம். இந்த மாரி மாறி, மாறி, மாறி எல்லா இடத்துக்கும் கம்யூட்டேஷன் ரொம்ப ஈஸி ஆகுது. பெங்கால்ல இருக்கிறவங்க மெட்ராஸ்க்கு ஈஸியா வந்துர முடியும். மெட்ராஸ்ல இருக்கிறவன் பெங்காலுக்கு ஈஸியா போ முடியும். அவன் கிரியேட் பண்ணது என்னமோ லாப நோக்கத்துக்காக இருந்தாலும், இந்தியா அப்படின்ற ஒரு நேஷன் உங்கள எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரன் துன்புறுத்திட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு, ஏதோ ஒரு லீடர் வெளிய வந்து சொல்லணும்ல. அப்பதானே மக்களுக்கு புரியும். மக்கள் எல்லாரும் பாமர மக்கள். அந்த டைம் படிச்சவங்க சில பேர் வந்து சொன்னா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட தேசிய தலைவர்கள் எல்லாருமே இந்த ரயில்வேஸ பயன்படுத்தி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஈஸியா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ, இது மூலமா மக்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் நேஷனல் நம்ம வந்து இந்தியன் நேஷனல். நம்ம வந்து இந்தியாங்கிற ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற அங்கத்தினர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆரம்பிச்சு கீழ வரைக்கும், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் நம்ம இந்தியாங்கிற ஒரே நாடு அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்து புரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நம்மலாம் ஒரே நாடுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் பிரிட்டிஷ்காரன் நம்மள எல்லாம் கஷ்டப்படுத்துறான். நம்மள இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆ எப்படி சொல்றது? எங்களுக்கு கீழ தான், யூரோப்பியன்ஸ் கீழ தான் அப்படின்ற மாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கிறது பின்னாடி தான் புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மன்னர் கீழ வரல. நான் இந்தியாங்கிற ஒரே நாட்டுக்குள்ள வர்றேங்கிற புரிதல் இந்திய மக்களுக்கு ஏற்படணும்ல. அந்த புரிதல் ஏற்படுறதுக்கான காரணிகள் தான் இது. நான் இவ்வளவு நேரம் சொன்னது. ஓகேவா? ரயில்வேஸ் டெவலப் ஆகுது. ஜுடிஷியரிய ஒன்றிணைக்கிறான். அதுக்கப்புறம் கோடிஃபை பண்றான். எல்லா சட்ட திட்டங்களையும் ஒரு புத்தக வடிவில எழுதி முடிக்கிறான். புரிஞ்சுதா? இது இல்லாம இந்தியாங்கிற ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டுக்குள்ள கொண்டு வரான். சரியா? இதெல்லாம் தான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கான காரணிகள். ஓகேவா? 2வது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன். நான் சொன்ன மாரி, மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துல இந்த காரணிகள்னால என்ன புரிய ஆரம்பிக்குது? நம்மல்லாம் இந்திய நாட்டுல ஒரு அங்கத்தினர் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. செகண்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரனும் நம்பளும் கருத்தியல் ரீதியா வேறுபட்டவங்க அப்படின்ற புரிதல் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் கொண்டு வர்ற சட்டதிட்டங்கள் எல்லாருமே இந்தியர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அது பிரிட்டிஷ்காரனுக்கு ஃபேவரா தான் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் நமக்கு எந்த வகையிலயும் நல்லது செய்ய வரல. அவன் நமக்கு கெட்டது மட்டுமே செய்ய வரான் அப்படின்றத ஒவ்வொரு ஆளா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த டைம்ல ட்ரேடுங்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியாங்கிறத பிரிட்டிஷ்காரன் எப்படி தெரியுமா பார்த்தான்? பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ வாங்கிட்டு போற இடமா தான் பார்த்தான். அதாவது இந்தியால சில ப்ராடக்ட்ஸ ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து உருவாக்கி ஃபேக்டரியில போய் ப்ராடக்ட்ஸா மாத்தி அந்த ப்ராடக்ட்ஸ வாங்கிட்டு போக வந்தவன் தான் பிரிட்டிஷ்காரன். சரியா? பெப்பர வாங்கிட்டு போனான். ஓகேவா? பெப்பர வாங்கிட்டு போய் அக்ரிகல்ச்சர் ஸ்பைசஸ் நெறைய இந்தியால இருந்து எடுத்துட்டு போனான். இந்த மாரி தான் பிரிட்டிஷ்காரன் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா? இங்க இருந்து பொருள வாங்கிட்டு போய் பிரிட்டன்ல போய் வித்தான். பிரிட்டிஷ தான் மார்க்கெட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தான். வந்த புதுசுல. சரியா? பிரிட்டிஷ தான் மார்க்கெட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா, ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாட்ட நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியாவ 2 மடங்கா சுரண்ட ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றான். அப்ப என்ன பண்றான்னா, இந்தியால இருந்து நான் எதுக்கு பினிஷ்ட் ப்ராடக்ட் எடுக்கணும்? நான் என்ன பண்றேன், இந்தியால இருந்து ரா மெட்டீரியல மட்டும் எடுத்துக்கிறேன். இந்தியால இருந்து மூலதன பொருள மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது இந்தியா. எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ நேரா பிரிட்டிஷ்க்கு ஒரே நிமிஷம். இந்த ரா மெட்டீரியல நான் பிரிட்டிஷ்க்கு எடுத்துட்டு போறேன். பிரிட்டிஷ்க்கு அந்த ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்னா, பினிஷ்டு கூட்ஸா மாத்த போறேன். பிரிட்டிஷ்ல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பிரிட்டிஷ்ல இந்த பினிஷ்டு கூட்ஸா மாத்த போறேன். ஓகேவா? சரி பினிஷ்டு கூட்ஸா மாத்திட்டோம். இதோட மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் முடிவு பண்ணும்போது தான், இருக்கறதுலே பிரிட்டிஷ்க்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இந்தியாங்கிறது மிகப்பெரிய முதல்ல மார்க்கெட்ன்னு புரிய வருது அவனுக்கு. எதனாலன்னா, இந்தியால பாப்புலேஷன் அதிகம். ஓகேவா? இந்தியால பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. வாங்கும் சக்தியும் ஓரளவுக்கு அந்த டைம்ல மக்கள்ட்ட இருந்துச்சு. அதனால, நான் உங்கட்ட இருந்து மூலதன பொருள எடுத்துட்டு என் நாட்டுக்கு போயி பினிஷ்டு கூட்ஸா மாத்தி, அந்த பினிஷ்டு கூட்ஸ திரும்ப வந்து இந்தியாலயே விக்கிறேன். இப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தியா கிட்ட இருந்து 2 டைம் லூட் பண்றானுங்க. முதல்ல நம்மகிட்ட இருந்த மூலதன வளங்கள அழிக்கிறான். அழிச்சது மட்டும் இல்லாம, அத ஒரு பினிஷ்டு கூட்ஸா மாத்தி, இப்ப பருத்தி எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ்க்கு போயி அத துணியா மாத்தி, அந்த துணிய கொண்டு வந்து திரும்ப எங்க விக்கிறான்? இந்தியாலயே விக்கிறான். இந்திய மக்களால, இந்திய நெசவாளர்கள்னால பிரிட்டிஷ் கொண்டு வர்ற ஆடைகள் அளவுக்கு குவாலிட்டியும் குடுக்க முடியல. அந்த ரேட்டுக்கும் குடுக்க முடியல. அதனால மக்கள் எல்லாரும் ஒரு கட்டத்துல வந்து பிரிட்டிஷோட கூட்ஸ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால அந்த குவாலிட்டி குடுக்க முடியல, அந்த ரேட்டும் குடுக்க முடியலன்னா, பிரிட்டிஷ்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துருச்சு. ஓகேவா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை நோக்கி பிரிட்டிஷ்காரன் போக ஆரம்பிச்சுட்டான்.
அப்ப மிஷினரிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னைக்குமே கையில நெசவு செய்யற ஒரு பொருளுக்கும் மிஷின் ஒரு பொருளை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மிஷின்ல பிரெசிஷன் இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். மிஷின்ல கிரியேட் பண்றது குவாலிட்டியாவும் இருக்கும். எல்லா துணியும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இதன் அடிப்படையில மக்களும் ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் கூட்ஸுக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆக ஆரம்பிக்குது, பிரிட்டிஷ் கூட்ஸை வாங்க ஆரம்பிக்கிறாங்களா, அப்ப இந்தியால வேலை செய்யற இந்த பருத்தி, சரி இந்த நெசவாளர்களோட நிலைமை அதை யோசிச்சீங்களா? புரியுதா உங்களுக்கு? பிரிட்டிஷ்காரன் அவனோட பொருளை கொண்டு வந்து இங்க வைக்கிறான். மக்களும் அதுக்கு பயன்பாட கருதி தனக்கு காசு கம்மியா கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த பொருளை வந்து பொருள் மேல நாட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகேவா? நம்ம எப்பயுமே ஃபாரின் அப்படின்னா நம்ம இப்பவே வந்து ஃபாரின்னா மவுசு அதிகம். அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க. ஃபாரின் பொருள் எல்லாரும் அதையே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல்ல நெசவாளர்கள் சில ஆடைகளை கிரியேட் பண்ணி அது மூலமா அவங்க பசியாறிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. புரியுதுங்களா? அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நான் சொன்னேன்ல ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறான் அப்படின்ட்டு. அந்த மூலதன பொருட்களையும் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறான். சோ அக்ரிகல்ச்சர்ஸோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அவனுங்க நிலத்துக்கு அதிகமான வரி கேட்கறான். இந்த மாதிரி அவன் மொத்தத்துல இந்திய மக்களுக்கு எல்லாரும் என்ன புரிய ஆரம்பிக்குதுன்னா, பிரிட்டிஷ்காரன் நம்மள வெறும் காசா தான் பார்க்கறான். நம்மள அவன் நாட்டு மக்களா பார்க்கல. முகல்ஸ் என்னதான் மத வேறுபாடு கருதி எல்லா விஷயத்தையும் நம்ம மேல பண்ணாலும், அவன் ஏதோ ஒரு வகையில நமக்கு நல்லாட்சி தான் குடுத்தான். நம்ம நல்லத நோக்கி தான் அந்த ராஜா வந்து சட்ட திட்டங்கள போட்டாரு. ஆனா பிரிட்டிஷ்காரன் சத்தியமா அப்படி கிடையாது. அவனுக்கு காசு வேணும். அந்த காசு வேணுங்கிறதுக்காக இந்திய மக்களை எந்த அளவுக்கு வேணாலும் சுரண்டலாம் அப்படின்ற புரிதல் கிரியேட் ஆகுது. எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸும் ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு புரியுது. அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி எல்லா செக்ஷன் ஆஃப் மக்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. சரியா? இந்தியாங்கிறத ஒரே கொடைக்குள்ள கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு எதிரா தான் செயல்பட்டு இருக்காங்கிற புரிதலும் இந்திய மக்களுக்கு வந்துருச்சு. சரியா? இது இல்லாம என்ன வந்து இன்னும் பிரிட்டிஷ்காரன் வில்லன், வில்லன், வில்லன் அப்படின்றத நம்ம எது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து இந்தியன் ரெனைசன்ஸ். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்துக்கலாம். ஓகேவா? டீடைல்டா பார்த்ததுக்கு அப்புறம் நாளையிலிருந்து வேணா கொஞ்சம் ஸ்பீடா போக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு பேஸ் புரியணும். எப்பயுமே இந்த பேஸ் புரியாததுனால தான் நம்ம மனப்பாடம் படுத்துறதுக்கு உள்ள போறோம். மனப்பாடம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல மறக்க ஆரம்பிக்கும். சோ அந்த வழிக்கு நம்ம போயிறவே கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். பேஸ புரிஞ்சுக்கணும் தெளிவா. அடுத்து நான் சொன்ன மாரி இந்தியன் ரெனைசன்ஸ். அது என்ன இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படின்னா, அந்த டைம்ல சில சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு. சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் சமூக பொருளாதார இயக்கங்கள். சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ரிஃபார்மர்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? சமூக பொருளாதார பொருளாதாரன்ட்டேன். சமூக மத சார்பற்ற இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லலாம். சரிங்களா? சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லலாம். இந்த சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸோட அடிநாதம் என்ன? அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? எதுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் கல்ச்சர் பெருசு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரிட்டிஷ்காரன் கல்ச்சர் தான் பெருசு. இந்தியன்ஸுக்கு கல்ச்சரே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மலாம் காலங்காலமா அடிமைகளா இருந்தவங்க. நமக்குன்னு அறிவே கிடையாது. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது என்னைக்குமே அவனுங்களோட வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு கீழ தான். இந்த மாரியான நினைப்பு பிரிட்டிஷ்க்கும் இருந்துச்சு, இந்திய மக்களாகிய நமக்கும் இருந்துச்சு. ஓகேவா? இப்ப இன்னைக்கு பொறக்கிற ஒருத்தனா இருந்தா, அவன் முகலாட்சி கீழ வருவான். முகலும் ஒரு கட்டத்துல நம்மள அடிமையா தான் வச்சிருக்காங்க. நம்ம காலங்காலமா இந்த மாரி அடிமையா இருந்துட்டு இருந்தவங்க தான் அப்படின்ற புரிதல் தான் மக்களுக்கு இருக்கு. அதனால மக்கள் ஒரு கட்டத்துல வந்து சரி இப்ப என்ன முகலாட்சிக்கு பதிலா இருக்கிறதுக்கு பதிலா இப்ப வெள்ளைக்காரன் ஆட்சி பண்றான். அவ்வளவுதானே. நான் முதல்ல இருந்தே அடிமையா இருந்து பழகிட்டேன். நான் இன்னமும் அடிமையா இருந்துட்டு போறேன். அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கு. இந்த மைண்ட் செட்ட தான் இந்த சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் உடைக்கிறானுங்க. இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் உடைக்கிறானுங்க. எப்படி உடைக்கிறானுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பாஸ்ட்ட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவோட பாஸ்ட்ட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்ட படிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த பாஸ்ட்ட படிச்சு அத ஒரு புத்தக வடிவில எழுதினவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அ அ வின்ஸ்டன் மார்னியர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. வில்லியம் மார்னியர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் இந்தியாவோட பாஸ்ட்ட பத்தி படிச்சு ஒரு புத்தக வடிவில எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "டேய் இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட கலாச்சாரங்கிறது பயங்கரம். எப்படி சொல்றது? வெல்த்தியான நேஷன்ரா அது. நீ பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோம் நாட்டோட வணிகம் பண்ணிட்டு இருந்தோம். மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. யார்ட்டயுமே நம்ம அடிமை இல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்குது. இந்த மாரியான விஷயங்கள வரலாற்று நிபுணர்கள் எல்லாருமே ஒரு புத்தக வடிவில எழுதுறாங்க. ஓகேவா? அந்த புத்தக வடிவில எழுதுனத இந்த சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்காங்க தெரியுமா? அத மக்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்க.
ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒண்ணும் இளைச்சவங்க கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறுல நம்ம யார்ட்டயும் அடிமை இல்லாம நமக்கான தேவைகள நம்மளே உற்பத்தி பண்ணி சொல்லப்போனா, நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ண விஷயங்கள அந்த காலத்திலேயே ரோம் நாட்டுக்கும், பிற நாட்டுக்கும் நம்ம வணிகம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? நம்ம நாட்டு பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிமாண்ட் இருந்துச்சு அந்த டைம்ல. இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறான். ஓகேவா? 2வது விஷயம் என்ன பண்றான்னா, இது முக்கியமான அப்ஜெக்டிவ் இது ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே நான் இப்ப சொல்லப் போறது தான். ஃபர்ஸ்ட் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிறது முதல்ல எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, அந்த டைம்ல ஹிந்துயிசம் ஆகட்டும், முஸ்லிம்ஸ் ஆகட்டும், அதுல நெறையா தப்பு தப்பான பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டைம்ல இருந்த நடைமுறைக்கு ஒத்து வராத பிரின்சிபிள்ஸ் நெறைய இருந்துச்சு. ஓகேவா? அதெல்லாம் முதல்ல தப்புங்கிறான். இந்துஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஜாதி வேறுபாடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தாழ்த்தப்பட்டவங்க பயங்கர தாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஓகேவா? இந்த மேல இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்களும், ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு கேவலமான மூட நம்பிக்கை நெறைய இருந்துச்சு. சதி போயி அவங்கள ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அந்த பெண்ண போய் நேரா வந்து தீக்குழியில இடுறது. இந்த மாரி விடோ ரீமேரேஜ்ங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருந்துச்சு. ஒரு பொண்ணு விதவையாயிட்டா அப்டின்னா, அந்த பொண்ணு திரும்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த பொண்ணு வெள்ள ட்ரெஸ் போட்டு மொட்டை அடிச்சு ஓரமா ஒரு வீட்டுக்குள்ள யார் மூஞ்சியும் பார்க்காம வீட்டுக்குள்ளேயே கடக்கணும். ஓகேவா? ஹஸ்பண்ட் இறந்துட்டா தீக்குள்ள போயிரணும். சைல்டு மேரேஜ் இந்த மாரி ரொம்ப சமுதாய அபத்தங்கள் நெறைய நடந்துட்டு இருந்துச்சு. இத களையறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஒரு கட்டத்துல இவனோட அப்ஜெக்டிவ்ஸ்ல சக்சஸ் காண ஆரம்பிக்கிறான். மக்கள் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஆமா, இதெல்லாம் தப்பு தான். இதெல்லாம் இப்ப இருக்கிற மாடர்ன் சொசைட்டிக்கு இது ஆப்ட்டா இல்ல அப்டின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேறுபாடுகள் கம்மிய ஆரம்பிக்குது. வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்குது. அந்த வேறுபாடுகள் குறைஞ்சதுனால, இந்திய எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற ஃபீலிங் மக்கள் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்ப பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பெல்லாம் கண்ணுக்கு படும்? முதல்ல நான் பிரச்சனை இல்லாம இருக்கணும். நான் பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதுக்கு வழிவகுத்தது தான் இந்த சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம். ஓகேவா? எனக்கு முதல்ல ஏற்கனவே எனக்கு ஜாதிங்கிற பிரச்சனை இருக்கும்போது, எனக்கு பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பெல்லாம் எனக்கு எப்படி என் கண்ணுக்கு தெரியும்? சோ, அத முதல்ல ஒழிக்கணும். அத ஒழிச்சா தான் பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பெல்லாம் கண்ணுக்கு பட்டு, அவனுக்கு எதிரா நான் சண்டை போட போவேன். அந்த வேலைய பார்த்தது தான் இந்த சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள். சரியா? அடுத்து ரோல் ஆஃப் பிரஸ் அண்ட் லிட்டரேச்சர். ரோல் ஆஃப் பிரஸ் அண்ட் லிட்டரேச்சர். இது இல்லாம எஜுகேஷன் அப்படின்றது வந்து இருக்குது பாத்தீங்களா? வெஸ்டர்ன் எஜுகேஷன். இத பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அந்த டைம்ல. எஜுகேஷன் வளர்ந்ததுனால தான் மக்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிஞ்சு அவனுங்களுக்கு இருக்கோம். அவனுங்க எப்பேர்ப்பட்ட கொடுமைகள் நமக்கு செய்றாங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா க கம்பெனி ரூல் அதாவது பிரிட்டிஷ்காரன் இருந்தான்ல, அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரன் நமக்கு கல்விய குடுக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு அவசியம் அவனுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ப அந்த டைம்ல வந்து பாடசாலைகளுக்கு போய் கல்விய கத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும் கல்வி. அப்படி இருந்துச்சு கல்விங்கிற முறை. ஒரு கட்டத்துல பஞ்சத்துல மக்கள் எல்லாரும் வாடுனதுக்கு அப்புறம். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தான் இப்படிப்பட்ட பாலிசி கொண்டு வந்துட்டானே. நம்ம கிட்ட இருந்து மூலதன பொருளையும் எடுத்துட்டு போய் நம்மள மார்க்கெட்டாவும் மாத்த ஆரம்பிச்சுட்டான். எல்லா இந்திய மக்களும் ஒரு கட்டத்துல வறுமைக்கும், பஞ்சத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. சோத்துக்கே வழி இல்லாதபோது ஸ்கூலுக்கு எப்படி போவாங்க? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுல கல்விய வளர்த்தணும் அப்படின்ற மாரி ஏதோ ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பானா? அப்படி எடுத்திருந்தான்னா அவனுக்கான தேவை என்னவா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பானான்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த ஐஎன்எம்ங்கிறது டிஸ்கஸ் பண்ணி படிச்சா மட்டுமே மண்டையில் நிக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சாட்ல கேட்ட கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா நல்லது. பிரிட்டிஷ்காரன் இந்தியால கல்விய கொண்டு வந்திருப்பானா? மக்களுக்கு கல்விய குடுக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பானா? ம். எஸ். ஆக்சுவலி கொண்டு வந்தான். ஆனா அதுக்கான தேவை என்ன? அவன் இந்திய மக்கள் கல்வி கற்று பெரிய ஆளா மாறணும் அப்படின்ற தேவை அவனுக்கு என்ன இருந்துச்சு? 1835லாம் கிடையாது. 1813லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. சொல்றேன். அந்த டைம்ல இந்திய மக்களுக்கு கம்பெனி ரூலுக்கு கீழ பப்ளிக் சர்விஸ் எக்ஸாம்க்காக பிரிட்டிஷ் ரூல்ஸ இன்சர்ட் பண்ண. பிகாஸ் டூ செலக்ட் ஆஃபிசர்ஸ், பிகாஸ் டூ செலக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண ரூல். சூப்பர். டு வொர்க் ஃபார் தெம். இந்தியன் பிரின்சஸ் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. எஸ் எக்ஸாக்ட்லி. தமிழ் அவர்கள் சொன்னது கரெக்ட். நெறைய சில விஷயங்கள் காரணமா இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ள எஜுகேஷன கொண்டு வரதுக்கு. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எதுக்காக அவன் எஜுகேஷன் கொண்டு வரான்? முதல்ல சார்ட்டர்ஸ் ஆக்ட் பட்டய சட்டம் 1813ல தான் எஜுகேஷன பத்தி பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா ரூ. 1,00,000 மானியம். ரூ. 1,00,000 வருஷம் இந்தியன் எஜுகேஷனுக்காக மானியம் ஒதுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றான். யோசிச்சு பார்த்தா எதுக்காக எஜுகேஷன இந்தியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி லேபர் ஃபோர்ஸ கிரியேட் பண்ண.
ஓகேவா? இந்தியாங்கிறது இவ்ளோ பெரிய நாடா மாறிருச்சு. இந்த மொத்த இந்திய நாட்டையும் அட்மினிஸ்டர் பண்றதுக்கு பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அத்தன பேத்த இங்க கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க வைக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்தியன்ஸையும் நம்ம ஆபீசர்ஸா கிரியேட் பண்ணணும். வொர்க் ஃபோர்ஸ் பத்தல அந்த டைமுக்கு. அந்த மாரி இந்தியன்ஸையும் குறிப்பிட்ட ஆபீசர்ஸா மாத்தணுங்கிற கட்டாயம் அவனுக்கு ஏற்படுறதுனால, உங்களுக்கு கல்விங்கிற ஒரு விஷயத்த குடுக்கணுங்கிற தேவை ஏற்படுது. ஓகேவா? 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, அ பிரிட்டிஷ்காரனோட ஃபைனல் கூட்ஸ இந்தியா வாங்க போறான். ஆனா, பிரிட்டிஷ்காரனோட கூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வெஸ்டர்ன் கூட்ஸா இருக்கு. அதாவது என்னோட ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்லயே டீ ஷர்ட், பேண்ட் இப்படின்ற மாரி ஒரு கூட்ஸ் அவன் கொண்டு வரான் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள. அப்ப இந்தியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அத பழகணும். கரெக்ட்டா? அந்த டீ ஷர்ட்டும், பேண்ட்டும் பழக ஆரம்பிக்கணும். சோ, அப்பதான் அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்தியன்ஸ்க்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் குடுத்தா, இந்தியன் எஜுகேஷன் கிடையாது. இங்க முக்கியமே அதுதான். ஓரியன்டலிஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னா, இந்திய கலாச்சாரத்த பத்தி படிக்கிறது, இந்திய வரலாற பத்தி படிக்கிறது, இந்திய வழியில் இந்தியர்கள பத்தி படிக்கிற கல்வி தான் ஓரியன்டலிசம். ஓகேவா? ஆனா பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு அந்த எஜுகேஷன் குடுக்க விரும்பல. வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் குடுக்க நினைக்கிறான். எதனால அப்படின்னு சொன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன குடுத்தா மட்டும் தான், நேரா என்ன பண்ணலாம்? இந்தியன்ஸோட மூளை எல்லாருமே வந்து வெஸ்டர்னா மாற ஆரம்பிக்கும். வெஸ்டர்னா மாற ஆரம்பிச்சா மட்டும் தான், அவன் பேண்ட் சட்டைக்கு பழகுவான். பேண்ட் சட்டைக்கு பழகுனா மட்டும் தான், நான் ஜாலியா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம, என்னோட டீ ஷர்ட்டையும், பேண்ட்டையும், என்னோட வெஸ்டர்ன் கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியால விக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. வருஷத்துக்கு அவன் 1813 ஆக்ட் படி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ங்கிறது 1,00,000 தான். ஆனா அந்த 1,00,000 மூலமா இந்தியன்ஸ் எல்லாருமே எஜுகேஷன் கல்விக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற கோட் சூட், அங்க இருக்கிற டீ ஷர்ட், பேண்ட்க்கு பழக ஆரம்பிச்சுருவாங்க. அது மூலமா நம்ம கூட்ஸ ஈஸியா விக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறான். சரியா? 3வது நீங்க சொன்ன மாரி கம்யூனிகேட் பண்றதுக்கு. முதல்ல பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து அவன் தான் நம்ம மொழிய கத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா, நம்மகிட்ட இருந்து நம்ம பொருள வாங்கணும். பொருள வாங்கணும் அப்டின்னா, பேரம் பேசணும். பேரம் பேசுறதுக்கு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஒரு கட்டத்துல நம்மளோட மொழிய திரிக்க ஆரம்பிச்சான். ஆனா, ஒரு கட்டத்துல இந்தியாங்கிறது பெருசாயிட்டே போயிருச்சு. ஒவ்வொரு மூல முடுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. எல்லா லாங்குவேஜும் கத்துக்க முடியாது. கரெக்ட்டா? இப்ப தான் ஒண்ணு யோசிக்கிறான். நான் எதுக்குடா நீ உன் மொழிய கத்துக்கணும்? நீ என் மொழிய கத்துக்க ஆரம்பி அப்டின்னு சொல்லி எஜுகேஷன கொண்டு வரான். ஓகேவா? இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி. டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இது 1835ல மெக்காலே அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. மெக்காலே அப்படின்ற ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அப்படின்னா என்ன? டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? பிரிட்டிஷ்காரன் கல்விய யாருக்கு குடுக்க போறான்? எப்படி குடுக்க போறாங்கிறத இந்த மெக்காலே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்தியன்ஸோட கிரீமி லேயர், அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மட்டும் எஜுகேஷன குடுக்க போறேன். ஓகேவா? லோயர் கிடையாது. எலிமெண்டரி எஜுகேஷன பத்தி நான் கான்சன்ட்ரேட்டே பண்ண போறது கிடையாது. மாஸுக்கு நான் எஜுகேஷன் குடுக்க போறது கிடையாது. சமுதாயத்துல, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் எஜுகேஷன் குடுக்க போறது கிடையாது. நான் என்ன பண்றேன்? அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மட்டும். சமுதாயத்தால ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ன்னு கருதக்கூடிய மக்களுக்கு மட்டும் நான் எஜுகேஷன குடுக்க போறேன். எப்படிப்பட்ட எஜுகேஷன குடுக்க போறேன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் குடுக்க போறேன். எந்த மொழியில அந்த எஜுகேஷன் இருக்க போதுன்னா, இங்கிலீஷ் மொழியில இருக்க போது. வெர்னாகுலர் லாங்குவேஜ் கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தரோட தாய்மொழியில அவன் குடுக்கல. வெஸ்டர்ன் எஜுகேஷன இங்கிலீஷ் வடிவுல, இங்கிலீஷ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல தான் குடுக்குறான். இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ்ல தான் இந்த கல்விய அவனுக்கு குடுக்குறான். ஓகேவா? சரி. ஒரு கட்டத்துல இந்த அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருமே கல்வி அறிவு பெற்றவங்களா மாறிடுறாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறுவாங்க? ஐசிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதி இந்திய மக்கள ஆட்சி பண்றதுக்கு ஆபீசர்ஸா மாறுவாங்க. இப்ப பிரிட்டிஷ் என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்மென்ட்க்கு மட்டும் காச கம்மியா செலவு பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷோட கல்ச்சர், இங்கிலீஷ் மொழியில அந்த கல்விய குடுத்துர்றோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணட்டும் அப்டின்னா, நம்ம நாட்ட ஆட்சி பண்றதுக்கு ஆபீசர்ஸும் கிரியேட் ஆவாங்க. 2வது இந்த இந்த குரூப் என்ன பண்ண போறாங்க, இந்த குரூப் பேர் வந்து நியோ நேஷனலிஸ்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் என்ன பண்ண போறாங்கன்னா, கீழ இருக்கிற லோயர் இன்கம் பீப்பிள் இருக்காங்க தெரியுமா? இவங்கலாம் மிடில் கிளாஸ். லோயர் இன்கம் பீப்பிளுக்கு போய் இவங்க இதே வெஸ்டர்ன் எஜுகேஷன வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல சொல்லிக் குடுக்க போறோம். இதுதான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. மேல இருக்கிறவனுக்கு எஜுகேஷன் குடுத்தா, கீழ இருக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கல்விங்கிறது போய் சேர்ந்துரும்னு நெனைக்கிறானுங்க. மேல இருக்கிறவனுக்கு நான் இங்கிலீஷ் வடிவிலேயே நான் கல்விய குடுக்க போறேன். இந்த மேல படிச்சு முடிச்சவனுங்க எல்லாருமே கீழ்த்தரப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் போயி, அதே டைப் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன தன்னோட தாய்மொழியிலேயே கத்து தந்துருவானுங்க. ஓகேவா? ஓகேவா? இதுதான் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. சோ, பிரிட்டிஷ்காரன் பெரிய அளவுக்கு செலவு பண்ணாமயே, இருக்கிற கடைக்கோடி மக்களாகிய எல்லாத்துக்கிட்டயும் போய் கல்விங்கிற ஒரு விஷயத்த போய் சேர்த்திர்றான். வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஸ்பெசிஃபிக்கா. ஓகேவா? வெஸ்டர்ன் எஜுகேஷன கொண்டு போய் சேர்த்திர்றான். சோ, ஈஸியா பேண்ட் சட்டைக்கு மக்கள் கீழ இருக்கிற கடைநிலை மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டயும் போயி, பிரிட்டிஷோட கல்ச்சர் போய் சேர்ந்துரும்னு நெனைக்கிறானுங்க. புரியுதா? இதெல்லாம் தான் எஜுகேஷன் அவன் கொண்டு வந்ததுக்கான காரணிகள்.
ஓகேவா? எப்படி எப்படிலாம் இந்தியன் எஜுகேஷனை கொண்டு வந்தான், என்னென்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணா அப்படின்றத கட்டாயம் நம்ம படிச்சுக்கணும். பின்னாடி ஒரு கிளாஸ்ல எஜுகேஷன் பத்தி மட்டுமே தனியா படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1813 ஆக்ட் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் தாம்சன்ஸ் ஆக்ட் 1829ல ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் மெக்காலே மினிட் 1835ல, அதுக்கப்புறம் இது 1854ல சார்ல்ஸ் வுட் டிஸ்பேட்ச் அப்படின்ட்டு ஒண்ணு வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிஞர்களும் இந்தியாவோட கல்வி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நடைமுறையை ஒவ்வொரு நாளுக்கு ஏற்பட்ட மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி எப்படிலாம் மாத்துனாங்க, 1947ல இந்தியாவோட கல்வி அமைப்புங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தனி கிளாஸ்ல படிக்கலாம். மொத்தத்துல நீங்க இந்த ஸ்லைட்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு எஜுகேஷனை எதனால பிரிட்டிஷ் கொடுக்கணும்னு நினைச்சான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? முடிஞ்சா எஜுகேஷனை பத்தி படிச்சாச்சு. சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் பத்தி எதனால எப்படி எப்படிலாம் இவங்க இந்திய மக்களுக்கு வந்து அஹ் அந்த இந்திய மக்கள் இருந்த வேறுபாட கலைஞ்சு நம்ம கல்ச்சர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோட பெருசு, அதனால நீங்க யாருக்கும் அடிமையாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத எப்படி சொல்லி முடிக்கிறாங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு கொஸ்டின், எஜுகேஷனை அவன் என்ன தேவைக்காக நம்ம நாட்டுல வளர்த்தனா அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி எஜுகேஷன் வளர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன சொன்னேன், அப்பர் மிடில் கிளாஸுக்கு மட்டும் தான் எஜுகேஷன் தரான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கரெக்டா? அந்த அப்பர் மிடில் கிளாஸ் என்ன பண்றான், பிரிட்டிஷ்காரனோட கல்ச்சரை கொண்டு வந்து தாய்மொழியில கத்து தரான் எல்லா மக்களுக்கும் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த டைம்ல தான் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஒரு கட்டத்துல படிக்கிறாங்க தெரியுமா? படிச்சதுனால அவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுக்கிறதுக்காக ஃபாரின் போறாங்க, பிரிட்டிஷ் போறாங்க. ஓகேவா? அவன் கீழ இங்க ஸ்கூலிங் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டான். மேல் படிப்புக்காக ஃபாரின் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்வி பெற்ற அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே. ஃபாரினுக்கு போகும்போது அவன் பிரிட்டிஷ், சவுத் இந்த மாதிரி நிறைய அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய நாட்டுக்கு படிப்புக்கு போறான். அங்க போய் தான் தெரியுது, நம்ம எவ்வளவு அடிமையா வச்சுட்டு இருக்கிறான் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுல. இந்த மக்கள் இங்க நான் படிக்க வந்த இடத்துல மக்கள் எல்லாரும் எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க, எவ்வளவு ரைட்ஸ் அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க பேச்சு சுதந்திரம் இருக்குது, என்ன வேணாலும் அவங்க பேசிக்கலாம், பத்திரிகைக்கான சுதந்திரம் இருக்குது, அவங்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு ஏகப்பட்ட உரிமை இருக்கு, நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சோ அப்பதான் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் என்னவா மாற ஆரம்பிக்கிறாங்கன்னா, நேஷனலிஸ்டா மாற ஆரம்பிக்கிறான். படிச்ச எஜுகேட்டட் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் என்னவா மாற ஆரம்பிக்கிறான், எப்படி மாற ஆரம்பிக்கிறான், ஒரு தேசிய, அதாவது தேசிய உணர்வை மக்கள்கிட்ட கடத்தி செல்ற ஒரு கண்டக்டரா மாற ஆரம்பிக்கிறான். ஓகேவா? அவன் என்ன பண்றான், இப்படி எல்லாம் இருக்கா, அப்ப பிரிட்டிஷ்காரன் நீ தப்பு. நான் என்ன பண்றேன், இந்த கீழ்நிலை மக்களுக்கு என் கல்வியை கொடுக்கும் போது, நான் கல்வியை வந்து சொல்லி கொடுக்கும் போது, இல்ல நான் ஒரு விஷயம் லாயரா படிச்சுட்டு வந்தேன்னா என்னோட வேலையை செய்யும் போது நான் என்ன பண்றேன்னா, மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை சொல்லி தரது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ்காரன் நம்மளை எப்படி திருடுறான், எப்படி கொள்ளையடிக்கிறாங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்ல போறேன். சோ இந்த எஜுகேஷனுங்கிற ஒரு வழி மக்கள் எல்லாத்துட்டையும் எஜுகேஷனை கொண்டு போய் மட்டும் சேர்க்கல, பிரிட்டிஷ்காரனே அவனுக்கு சூனியம் வச்சுக்கிட்டான். இருக்கிற கடைகோடி மக்கள் வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் என்னென்ன தப்பு பண்றான் அப்படின்றதையும் சேர்த்தியே அந்த எஜுகேஷன் கொண்டு போகுது. ஓகேவா? சோ இந்த வகையிலையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் வில்லன் தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா அப்படின்றது நம்ம எல்லாம் ஒரே நேஷன், நம்ம நம்ம நாட்டு விடுதலைக்காக போராட ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் பிரஸ் அண்ட் லிட்டரேச்சர். என்னதான் அந்த டைம் பிரிட்டிஷ்காரன் நிறைய சட்ட திட்டங்களை போட்டு நம்ம கிட்ட இருந்து பத்திரிகை சுதந்திரத்தை பறிச்சாலும், அதை மீறி அன்அபிஷியலா நிறைய பத்திரிகைகள், தாய்மொழி வழக்குல நிறைய பத்திரிகைகள், வெர்னாக்குலர் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெர்னாக்குலர் பிரஸ் நிறைய இருந்துச்சு. ஓகேவா? நமக்கு புரியிற மொழியிலேயே எழுதக்கூடிய பத்திரிகைகள் நிறைய இருந்துச்சு. அந்த பத்திரிகைகளுக்கு மோட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு, மக்கள்கிட்ட எப்படி அரசியல் புரிதல் ஏற்படுத்தணும், அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க, அரசியல் புரிதல் ஏற்படுத்தணும். 2வது, பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பு எல்லாத்தையும் சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அந்த டைம்ல நாடகங்கள் நடந்துச்சு. அந்த நாடகங்கள் மூலமா பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. சோ கடைக்கோடி எல்லை வரைக்கும் புகுந்த நாடகம் என்ற விஷயத்துல பிரிட்டிஷ்காரனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறதுனால மக்கள் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஆமா இவன் தப்பு பண்றான் அப்படின்றது எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது மூலமா? பத்திரிகைகள் மூலமா, நாடகங்கள் வழியா. ஓகேவா? ஆர்ட்ஸ் அண்ட் லிட்டரேச்சர். ஓகேவா? சரி, அடுத்து ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். அதாவது நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்தியாங்கிற பாஸ்ட், நான் சொன்னல மியூலர் அப்படின்றவர்லாம் புத்தகம் எழுதினாரு. இந்த மாதிரி இந்தியாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பான நாடா இருந்துச்சு, நம்ம யார்ட்டையும் அடிமைப்பட்டு இல்ல அப்படின்ற விஷயத்தை எல்லாம் புத்தக வடிவில் எழுதினாங்க. அதை பறிச்சு தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அப்புறம் நம்ம ஏன்டா இவன்ட்ட மட்டும் அடிமையா இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சான்னு சொன்ன பாத்தீங்களா? அதுதான் இந்த ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். நான் மேலதான், நான் உனக்கு மேலதான் அப்படின்ற ஃபீலிங்கே இது உருவாக்கி கொடுத்துச்சு. ஓகேவா? இது அடுத்த ஃபேக்ட். ரீடிஸ்கவரி ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட். அடுத்து வேர்ல்ட் ஈவென்ட்ஸ். வேர்ல்ட் ஈவென்ட்ஸ் அந்த டைம்ல நேஷனல் லெவல்ல என்னென்ன போராட்டங்கள் நடந்து எந்தெந்த நேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீடம் வாங்கிட்டு வந்தான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
படிச்சுட்டு போன மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி போராட்டம் பண்ணி அந்த நாடு சுதந்திரம் வாங்குச்சு. அந்த டைம்ல அமெரிக்கா கிட்டத்தட்ட 1776ல பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரம் வாங்கியிருப்பான். ஓகேவா? போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் நாட்டுல இருந்து நிறைய நேஷன்ஸ் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கும். அயர்லாந்து அவனோட சுதந்திரத்தை அந்த டைம்ல வாங்கியிருப்பான். 18th சென்ச்சுரியில கிட்டத்தட்ட 1700ஸ்ல இருந்து நிறைய நேஷன்ஸ் விடுதலை வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்தெந்த வகையான போராட்டங்கள் பண்ணி என்னென்ன கோரிக்கைகள் வச்சு அவங்க விடுதலை அடைஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள் படிச்ச இந்திய மிடில் கிளாஸ் சமூகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க படிக்க போறான். ஓகேவா? அவனுக்கு படிப்பறிவு வந்ததுனால நிறைய வெளிநாட்டு பத்திரிகைகளை படிக்க ஆரம்பிக்கிறான். இது மூலமா எந்தெந்த நாடுக்கு எப்படி எப்படியான சுதந்திரம் கிடைச்சது, எப்படிப்பட்ட சுதந்திரம் அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுனால அதையும் போய் கடை கோடி மக்கள் எல்லாத்திட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு என்ன தெரிய வரும்? சோ ஆக மொத்தத்துல பிரிட்டிஷ்காரனை ஏதோ ஒண்ணு பண்ணி அவனை துரத்தி விட முடியும், நமக்கான ஆட்சியை நம்மளே நிர்வகிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வை இந்திய மக்களுக்கு கடத்துறான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், உலக நாடில் நடக்கிற சம்பவங்கள், சர்வதேச நிகழ்வுகள். சரிங்களா? ரியாக்ஷன் டு பிரிட்டிஷ் பாலிசிஸ், இதுதான் முக்கியம். நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா வெறுப்புணர்வை கூட்டிக்கிட்டே வந்துச்சு. முக்கியமா வெறுப்புணர்வை எந்த இடத்துல மக்களுக்கு சுருன்னு ஏத்தி விட்டுச்சு அப்படின்னா பிரிட்டிஷோட பாலிசிஸ் தான். பிரிட்டிஷோட பாலிசிஸ். பிரிட்டிஷ் அந்தந்த டைம்ல நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தான். அந்த சட்டத்திட்டங்கள் இந்திய மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு மக்களே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிட்டன் அப்படின்ற ஒரு கவர்னர் இருந்தாருங்க, லிட்டன். ஓகேவா? இந்த லிட்டன் நிறைய அக்கிரமம் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் சிவில் சர்வீசஸ், அதாவது இப்ப சிவில் சர்வீசஸ் எல்லாத்துக்கும் ஓப்பன் சொல்லிட்டான். ஏன்னா இந்தியன் மக்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தேவை. ஓகேவா? இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கு இந்திய மக்களே வந்தா அவங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தா போதும், அவன் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்ற எண்ணத்துல இந்தியன்ஸையும் எக்ஸாம் எழுத விட்டுறானுங்க. ஒரு கட்டத்துல இந்தியன்ஸ் பிரிட்டிஷ்காரனோட எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிடுறானா பிரிட்டிஷ், ஏஜ் அந்த எழுதக்கூடிய ஏஜ் இருக்குது பாத்தீங்களா, மினிமம் ஏஜ், மேக்சிமம் ஏஜ் 21 இருந்து 19 குறைச்சிடறான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 19 வயசுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது இந்த டைம்ல இருக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி 21 இருந்த மேக்ஸிமம் ஏஜ் 19 குறைச்சு விட்டுறான். அப்ப ரெண்டாவது, இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெறும் இங்கிலாந்துல மட்டும் தான் நடக்கும் இந்த சிவில் சர்வீஸ்க்கு. அப்ப இங்கிருந்து 19 வயசுல ஒருத்தன் கிளம்பி போய் இங்கிலாந்துக்கு போய் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணுங்கிறது நடக்கிற காரியமா? இன்டைரக்டா இந்தியன்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறான். ஓகேவா? இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தால்? லிட்டன் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் தான் கொண்டு வந்தார். ஓகேவா? ரெண்டாவது, வர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஓகேவா? வர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878. ஓகேவா? வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், பத்திரிகையாளர் சட்டம், தாய்மொழி பத்திரிகையாளர் சட்டம் அப்படின்றதான் 1878ல நடந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப அவங்க நாடாளு மொழியில, அவங்க தாய்மொழியில பத்திரிகை எழுதுறதுனால ஈஸியா மக்கள் பத்திரிகை எடுத்து படிச்சிருக்க முடியுது. படிச்சுட்டு பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதனால என்ன பண்ணிடுறானுங்க, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு அந்த பத்திரிகைகள் எல்லாத்துக்குமே சென்சார் கொண்டு வந்துடுறான். இனிமேல் நீ பத்திரிகையை வெளியே விடணும் அப்படின்னா நீ எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். நீ எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பிரிட்டிஷ்காரனை பத்தி தப்பா எழுதலைன்னா மட்டும்தான் உன் பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணவே நான் விடுவேன். என்னை பத்தி தப்பா எழுதியிருந்தேன்னா ஒன்னு அந்த நியூஸை தூக்கணும், இல்லைன்னா உன் பத்திரிகையை பேன் பண்ணிடுவேன், உன் பத்திரிகையை நடக்காத மாதிரி நான் பண்ணிடுவேன். இப்படின்ற சட்டம் தான் இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, இவன் நம்ம நல்லதுக்கெல்லாம் பண்ணல, நம்மள ஒழிச்சு கட்டுறதுக்காக சில விஷயம் பண்றான். அவன் மட்டும் அவன் நாட்டுல இருக்கிற மக்களுக்கு பிரஸுக்கு சுதந்திரம் கொடுக்குறான். ஆனா நம்ம நாட்டு மக்கள் அவன் நாட்டு மக்களா நினைச்சிருந்தான் அப்படின்னா இந்த சட்டத்தை அவன் கொண்டு வந்திருப்பானா அப்படின்ற எண்ணம் மேலோங்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த சமயத்துல பிரிட்டிஷ் பாலிசிஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஏகப்பட்ட பகுதிகள், இந்திய நாட்டுல இருக்க ஏகப்பட்ட பகுதிகளில் பஞ்சம் கொண்டு வர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஒரு நாட்டுல இருக்கிற பஞ்சம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றான், அரிசியை எடுத்துட்டு போய் இல்ல பருத்தியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டுக்கு கொண்டு போய் கூட்ஸா உருவாக்கி திரும்பி இந்தியா கொண்டு வரான். ஓகேவா? அரிசியை நெல்லா கொண்டு போய் அரிசியா உருவாக்கி அரிசியை கொண்டாந்து இந்தியாவில விற்கிறான். ஆனா அந்த டைம்ல நிறைய இடத்துல பஞ்சங்கள் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த பஞ்சம் வரும்போதாச்சு இந்த நெல்லை ரயில்வேஸ் மூலமா யூஸ் பண்ணி, இப்ப மெட்ராஸ்ல பஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான நெல் தானிய கிடங்கு வெஸ்ட் பெங்கால் உருவாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த நெல்லை அறுவடை பண்ணி நேரா அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் நேரா எங்க வரலாம், மெட்ராஸுக்கு கொண்டு வந்து அதை விற்கலாம். விற்க கூட வேணாம், பஞ்சத்தை போக்கணும்னு நினைச்சானா விற்காம மக்களுக்கு இலவசமா அந்த அரிசியை தரலாம். ஆனா அவன் அதை கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. என்னதான் பஞ்சத்துல மக்கள் அடிபட்டு செத்தாலும் நீ எங்கேயா செத்துட்டு போய், எனக்கு தேவை காசு, நான் நேரா இந்த நெல்லெல்லாம் எங்க கொண்டு போவேன், பிரிட்டிஷ்க்கு கொண்டு போய் அரிசியா மாத்தி தான் உன்கிட்ட காசுக்கு விற்க பார்ப்பேன். நான் உனக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உனக்கு ஃப்ரீயால ரைஸை கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன்கிட்ட ரயில்வேஸ் இருக்கு. அவன் நினைச்சதுதானே பெங்கால இருந்து ஈஸியா நெல்லை மெட்ராஸுக்கு கொண்டு வந்து அந்த பஞ்சத்தை தீர்த்திருக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டும் காணாம ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா? லேசியே ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? நம்ம நாட்டோட நீ என்னமோ நீ என் நாடு மக்களே கிடையாது. நீ என்னமோ பண்ணு. நீ செத்தா என்ன? வந்தா என்ன? பொழச்சா என்ன? எனக்கு என்ன? அப்படின்ற மாரி எண்ணத்துல தான் இருந்தான். இந்த மாரி லிட்டன் என்ன பண்றாரு? ஏகப்பட்ட இடத்துல ஒரு கட்டத்துல பஞ்சம் வர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் பசியில தவிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. உங்க 12th புக்ல வந்து இந்த மெட்ராஸ் ஃபெமைன் பத்தியும், ஒரிசா ஃபெமைன் பக்கத்துலயும் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த நாட்டு மக்கள் அந்த டைம்ல பஞ்சத்தினால எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு 2 ஒரு ஜென்ஸோட போட்டோ போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பஞ்சம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நோயா அந்த டைம் இருந்துச்சு அப்படின்ட்டு. எலும்பு தோலுமா ஒட்டி போய் பாக்குறதுக்கே கஷ்டமா பாவமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு சோறு ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயமே கிடைக்காம இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரன் நினைச்சிருந்தா அந்த பஞ்சத்தை போக்கியிருக்கலாம். அவன் தான் நம்ம நாட்டு மக்களா அவன் நாட்டு மக்களா கருதலையே. அவன் நம்மள வெறும் காசா தானே பார்த்தான். இது எல்லாம் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. 3வது சரி இப்படிதான் பஞ்சத்தில் இருக்குது. அட்லீஸ்ட் ஏதோ ஆடம்பர செலவையாச்சும் பிரிட்டிஷ்காரன் கட் பண்ணிருக்கலாம்ல. அதையும் பண்ணல. லிட்டன் என்ன பண்றாரு? இந்த மாதிரி பயங்கரமான பஞ்சம் போயிட்டு இருக்கும் போது டெல்லி தர்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்துறாரு. டெல்லி தர்பாருங்கிறது என்னன்னா, டெல்லியில பிரிட்டிஷ்காரன் ராஜாவா இருக்காங்க தெரியுமா? ராஜா, ராணி எல்லாம் கூட்டிட்டு இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமான ராஜ விருந்து போடுறாங்க. ஏன்டா எனக்கு இங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம். எனக்கு நீ சோறு போட மாட்ட, இலவசமா எதுவும் குடுக்க மாட்ட. அங்க என்னடான்னா ராஜ விருந்து நடத்திட்டு இருக்கிற அப்படின்ற மாரி மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. 4வது இல்பர்ட் பில் கான்ட்ரோவர்சி. இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. 1883ல வந்துச்சு. இல்பர்ட் மசோதா. 1883 ஓகேவா? இல்பர்ட் மசோதா. ஓகேவா? இது லார்ட் ரிப்பன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் ஆட்சியில கொண்டு வந்த மசோதா. லார்ட் ரிப்பன் என்னைக்குமே ஓரளவுக்கு இந்தியன்ஸ் சார்பா தான் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார். அப்படி லார்ட் ரிப்பனால கொண்டு வந்த மசோதா தான் இல்பர்ட் மசோதா. அந்த இல்பர்ட் மசோதா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒத்துக்கிட்டாதான் சட்டமா மாறும். இந்த இல்பர்ட் மசோதாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் ஒரு தப்பு பண்ணி நீதிமன்றத்துல உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளியா நிக்க வைக்கிறோம். ஓகேவா? அப்படி வைக்கும் போது ஜட்ஜஸ் வந்து இங்கிலீஷ்காரனா மட்டும்தான் இருக்கணும். இந்தியன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்ற நடைமுறை இருந்துச்சு. புரியுதா நான் சொல்றது? இப்ப இந்தியன்ஸ் ஒரு தப்பு பண்ணான்னா, அத ஜட்ஜ் பண்றது இங்கிலீஷ் ஜட்ஜஸா இருந்தானுங்க. ஆனா பிரிட்டிஷ்காரன் ஏதோ தப்பு பண்ணி அந்த கோர்ட் முன்னாடி நிக்க வச்சா, ஜட்ஜஸ் எல்லாருமே வெள்ளைக்காரனா தான் இருக்கணும் அப்படின்ற நடைமுறை தான் இருந்துச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆகும்? இங்கிலீஷ்காரனே ஜட்ஜஸ். குற்றம் பண்ணவனும் இங்கிலீஷ்காரனா இருந்தா, அந்த இங்கிலீஷ்காரன விடுவிக்கிறதுக்கான நெறைய சான்சஸ் இருந்துச்சு. கரெக்ட்டா? ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்கல. அந்த டைம்ல தான் ரிப்பன் என்ன பண்றாரு? இல்பர்ட் பில்லுன்ற ஒரு மசோதாவை கொண்டு வராரு. அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் இங்கிலீஷ்காரன் ஒரு குற்றம் செஞ்சு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்க வச்சா, அத ஜட்ஜ் பண்றதுக்கு, அதுல நீதி வழங்குறதுக்கு இந்தியன்ஸும் இருப்பாங்க. இந்தியன் ஜட்ஜஸும் உள்ள இருப்பாங்க. பிரிட்டிஷ் ஜட்ஜஸும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்தியன் ஜட்ஜஸும் இருப்பாங்க. அப்படின்றது தான் இந்த இல்பர்ட் பில். இந்த மாரி மசோதாவ தான் லார்ட் ரிப்பன் கொண்டு வந்தாரு. ஆனா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இதுக்கு கடுமையான எதிர்ப்பு. அப்படி பண்ணவே கூடாது. முதல்ல இருந்தது தான் கரெக்ட். இந்த பில்ல நாங்க எக்காரணத்த கொண்டும் இந்த மசோதாவை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். பயங்கரமான போராட்டம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? பிரிட்டிஷ் சார்ந்த மக்கள் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்துக்கான எல்லா வழிகளையும் ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்துல லார்ட் ரிப்பன் என்ன பண்ணிடுறாரு? ஐயோ இந்த மசோதாவே வேணாம். என் நாட்டு மக்களே எனக்கு எதிரா திரும்புறாங்கன்னு சொல்லி இந்த மசோதாவே வேணாம்னு சொல்லிருவாரு. ஓகேவா? இந்த மாரி பிரிட்டிஷ் கொண்டு வர்ற சட்டதிட்டங்கள் எல்லாருமே இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்கார மேல வெறுப்பு கிரியேட் ஆகுறதுக்கான நடந்த விஷயங்கள் எல்லாம். பிரிட்டிஷ்கார மேல வெறுப்பு மட்டும் கிரியேட் ஆகல. நான் இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு ஜனம். இந்திய நாடுங்கிறது ஒரே நாடு. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ பிரிட்டிஷ்காரன் வெளிய அனுப்பிச்சுட்டு இந்திய நாடு மொத்தத்தையும் ஒரே ஒருத்தர் இந்திய மக்களால் ஆட்சி செய்யப்பட்டா மட்டும்தான் என்னோட நல்வாழ்வு செழிக்கும் அப்படின்ற மாரி மக்களுக்கு அந்த உணர்வு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கான வழிமுறைகள் தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எழுதியாச்சா இது எல்லாத்தையும்? ஓகே ஃபைன். அ இத மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பின்னாடி காந்திலாம் வரும்போது ரொம்ப கதையா இருக்கும், ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி படிக்கும்போது. நீங்க நெறைய நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது, உண்மையான காரணம் தெரியாம அடுத்து மனப்பாடம் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருப்போம். பட் எதனால சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க. காந்திங்கிறது காந்தி அவர்கள் வந்து உண்மையாலுமே நம்ம இவ்வளோ தூரம் நெனச்சுட்டு இருக்க மாரி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனா? அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அவரும் சில அவரு ஆக்சுவலி ஒரு நல்ல அரசியல்வாதின்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்ன அரசியல் வேலைகள்லாம் செஞ்சு, மக்கள் மத்தியில அவர் அவ்ளோ ஃபேமஸான ஆளா மாறுனாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி கதையில பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நான் என் ஃபேஸ்லயே கூடயே வாங்க. ஓகேவா? பின்னாடி கதை ஆரம்பிக்கும்போது நானே ஸ்பீட் எடுத்துருவேன். ஓகேவா? ரொம்ப ஸ்லோவா போற மாரி இருக்கோ, இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி போனா தான் உங்களுக்கு புரிதல் கிரியேட் ஆகும்.
ஓகே. அடுத்து ப்ரீ பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிஃபோர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் ஃபேக்டர். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் வெல் ஆஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா? 2 ஆஸ்பெக்ட்லயுமே இது ரொம்ப 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 முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? சரி, பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்ப ஒரு கட்டத்துல இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்காரன் பண்ற தப்பு தெரிய ஆரம்பிக்குது. இந்திய மக்களுக்காக பேசுறதுக்கு சில அசோசியேஷன்ஸ் தேவை ஆரம்பிக்குது. ஓகேவா? சில குழுக்கள், சில எப்படி சொல்றது? அசோசியேஷன்ஸ் இந்தியன்ஸோட ஃபீலிங்ஸ போய் கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் இயக்கங்கள பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்படி ஐஎன்சி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் இயக்கங்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இந்த அரசியல் இயக்கங்கள் ஒரு கட்டத்துல ஃபெயிலியர் ஆயிருது. நம்ம என்ன படிக்கிறோம்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கான ஸ்லைடு தான் இது. இந்த அரசியல் இயக்கங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது ஒரு கட்டத்துல. ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிற ஒரு அரசியல் அமைப்பு ஒரு கட்டத்துல ஸ்திரத்தன்மை பெற்று அப்படியே நீண்ட நெடிய ஒரு விஷயமா இந்திய மக்களோட ரெப்ரசன்டேட்டிவான ஒரு அரசியல் கட்சியா தொடர ஆரம்பிக்குது. எதனால இதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு? இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மேல வந்து இந்திய மக்களோட பிரதிநிதியா இருந்திருக்கும். எதனால இந்த அசோசியேஷன்ஸ் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது? நெறைய அரசியல் இயக்கங்கள் நம்ம உருவாக்கணும். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது. சொல்லி வச்ச மாரி. எதனால ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறீங்க? அதுக்கான காரணத்த இந்த ஸ்லைட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எனி ஐடியா? அப்பர் காஸ்ட் பீப்பிள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒன்லி. அது மட்டும் கிடையாது. இப்ப யோசிச்சு பார்த்தா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயும் அப்பர் மிடில் கிளாஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஏன்னா, அவன் மட்டும் தான் கல்வி பெற்றவனா இருக்கான். சோ அவன் மட்டும் தான் ஒரு அரசியல் இயக்கங்கள் நடத்தி ஆகணும். அது வேற வழி இல்ல. ஐஎன்சிலயும் அப்பர் மிடில் கிளாஸ் மட்டும் தான் இருந்தாங்க. தேர் வாஸ் நோ மாஸ் மூவ்மெண்ட். ஐஎன்சிலயும் மாஸ் மூவ்மெண்ட் இல்லையே. 1885ல இருந்து 1905 வரைக்கும் மக்கள் யாரையும் நம்ம இன்வால்வே பண்ணியிருக்க மாட்டோம். அதேதான். ரீஜனல் பேஸ் ஒற்றுமை இல்ல. கரெக்ட். இப்ப என்னன்னா, இத்தன அரசியல் அமைப்பு இயக்கங்கள உருவாக்கி இருக்கோம். ஆனா அது எல்லாமே அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரீஜனலா இருந்துச்சு. ரொம்ப ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. இப்ப பங்கபாஷ பிரகாசிக்க சபான்னு ஒரு சபை இருந்துச்சுன்னா, அவங்க எதனால இந்த சபைய உருவாக்கி இருக்காங்கன்னா, பெங்கால்ல நடந்த ஒரு பிரச்சனைய எதிர்த்து உருவாக்கி இருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லையா, ஜமீன்தார்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்பிளுக்கு பிரச்சனை வந்ததுனால, ஜமீன்தாருக்குன்னு சில பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய தீர்த்துக்கிறதுக்காக இந்த இயக்கத்த உருவாக்கி இருப்பாங்க. இந்த மாரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஹோல் இந்தியா கேரக்டர் இல்லாம இருக்கு. புரியுதா? மொத்த இந்தியர்களோட பிரச்சனைய பத்தி பேசுற மாரி இந்த இயக்கங்கள் கிடையாது. ஒண்ணு ஜமீன்தார், பெசன்ஸ் இந்த மாரி ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட் இந்த மாரி குறிப்பிட்ட நபர்களுக்காக, குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக பேசுற மாரி மட்டும் தான் இருக்க போது. 2வது ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகேவா? ஒண்ணு பெங்கால்ல இருக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும் அந்த அசோசியேஷன்ஸ் பேசும். இல்ல மெட்ராஸ்ல இருக்க பிரச்சனைய பத்தி மட்டும் பேசும். மொத்த இந்தியாக்காக பேசுற மாரி ஒரு அமைப்பா இல்லாம இருந்துச்சு. புரியுதா? எப்ப வந்து மொத்த இந்திய மக்களுக்காக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம, மத வேறுபாடு, மொழி வேறுபாடு, அதுக்கப்புறம் கிளாஸ், அ இந்த பெசன்ட், இவரு வந்து ஜமீன்தார், இந்த மாரி வேறுபாடெல்லாம் இல்லாம ஒரு அரசியல் இயக்கம் உருவானா மட்டும் தான், அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கான இயக்கம் அப்படின்றது தான் தெரிய வருது. கரெக்ட்டா? சோ இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. ஓகேவா? இந்தியாங்கிறது ஒரு நேஷன். அந்த ஒரு நேஷனுக்காக பாடுபடணும் அப்படின்ற மாரி எந்த ஒரு எண்ணமும் இந்த சங்கங்களுக்கு கிடையாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களோட கோரிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரீஜனல் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சு. ஓகேவா? அவங்க பகுதியில இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைய தீர்த்து குடுங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் முதல் முறையா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்றது பங்கபாஷ பிரகாசிக்க சபா. ஓகேவா? இது ராஜாராம் மோகன் ராயோட அசோசியேட்ஸால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். 1836ல. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஓகேவா? டிட்ன்ட் இன்வால்வ் த ரைட்ஸ் ஆஃப் லோவர் கிளாஸ் பீப்பிள். அதுவும் கரெக்ட் தான். புரியுதுங்களா? 1836ல ராஜாராம் மோகன் ராய் அவரோட அசிஸ்டன்ஸால உருவாக்கப்பட்டது தான் பங்கபாஷ பிரகாசிக்க சபா. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 கோரிக்கை தான் இவங்களுக்கு இருந்துச்சு. என்ன கோரிக்கைன்னா, கல்விய நீ இங்கிலீஷ் வடிவில குடுக்குற. ஆனா எனக்கு கல்விய என்னோட தாய்மொழி வடிவில குடு அப்படின்ற கோரிக்கைய வச்சாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? 2வது வந்து மக்கள்ட்ட வந்து அ இந்தியாங்கிறது ஒரே நேஷன். பிரிட்டிஷ்காரன் நமக்கு எதிரா செயல்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பத்தியும் இது பேசுச்சு. சரிங்களா? அடுத்து ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன். ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன், லேண்ட் ஹோல்டர் சொசைட்டின்னு பின்னாள்ல பேர் மாற்றப்படும். ஓகேவா? இது எப்ப கிரியேட் பண்றாங்கன்னா 1838ல. 1838ல லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன்ற ஒரு பேர் இருந்துச்சு. அவங்க ஜமீன்தார்ஸ்க்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அந்த டைம் இருந்துச்சு, அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்காக போராடின ஒரு இயக்கம். இதுல கூட இவரு டாகூரோட அப்பா, தாத்தாலாம் இருப்பாங்க. துவாரக்நாத் டாகூர் இருப்பாரு மெம்பரா. பிரசன்னகுமார் டாகூர் இருந்தாரு. இந்த மாரி டாகூரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த அசோசியேஷன்ல, ஜமீன்தார்ஸ் அசோசியேஷன்ல ஒரு மெம்பர்ஸா இருந்தாங்க.
சரிங்களா? இது இல்லாம அவங்க வந்து ஜுடிஷியரிய மாத்தணும், நீதிமன்றங்களை மாத்தணும், போலீஸ் முறைகளை மாத்தணும், இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பத்தி சில சீர்திருத்தங்கள் பண்ணணும், இந்த மாதிரி கோரிக்கையும் வச்சாங்க. ஓகேவா? அடுத்து 3வதா பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி 1843. பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க 1843ல. இது வந்து இந்தியன்ஸோட தற்கால கண்டிஷனை பத்தி பேசுச்சு. ஓகேவா? அந்த டைம்ல இந்தியன்ஸ் கல்கட்டாவா? என்ன கல்கட்டா? ஆமா மேம். இது வந்து பெங்கால்ங்கிற பகுதியில இருக்கிற அரசியல் சங்கங்களை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். தனித்தனியா இருந்துச்சு. பெங்கால்ல கொஞ்சம் இருந்துச்சு, பாம்பேல சில விஷயம் இருந்துச்சு, மெட்ராஸ்ல இருந்துச்சு. இந்த மாதிரி ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெங்கால்ல என்னென்ன இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பங்க பாஷா பிரகாசிக்க சபா. சரியா? 1836ல உருவாக்குவாங்க. 1838ல ஜமீன்தார் சொசைட்டி. 1843ல பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி. பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டிங்கிற ஒரு விஷயம். இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, இந்தியன்ஸ் அந்த டைம்ல அவங்களோட கண்டிஷனுங்கிறது எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரனுக்கு எப்படி எப்படிலாம் அடிமையா இருந்தோங்கிறத பத்தி பேசுச்சு. சரிங்களா? அடுத்து 4வதா என்ன பண்றானுங்கன்னா, இந்த ஜமீன்தார் சொசைட்டியும் பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டியும் சேர்த்திடுறானுங்க. 2 சங்கங்களையும் சேர்த்தி அதோட பேரை என்னவா மாத்துறாங்க? பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனா மாத்துறாங்க 1851ல. ஓகேவா? 1851ல பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டியா மாத்துறாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனா மாத்துறாங்க. இவங்களோட வேலை என்னவா இருந்துச்சுன்னா, 1843ல ஒரு பட்டய சட்டம் வந்துச்சு. அந்த பட்டய சட்டத்துல சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள சொல்லி கோரிக்கை வச்சவங்க தான் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். இவங்க சில பெட்டிஷன் வச்சாங்க. அந்த பெட்டிஷன்ல என்ன அனுப்பிச்சாங்க பிரிட்டிஷ்காரனுக்கு அப்படின்னா, நீ என்ன பண்ணு, எங்களோட லெஜிஸ்லேச்சரை வந்து அதிகப்படுத்து. அதாவது சட்டமன்றங்கள்ல இந்திய மக்களோட பங்களிப்பை சேர்த்து. 2வது இப்ப கலெக்டர் தான் அந்த டைம்ல வந்து நீதியும் வழங்கிட்டு இருந்தாரு. ஓகேவா? ஐசிஎஸ்சி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிட்டேன்னா, நான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்டரும் பண்ணுவேன். சிமிலர் வே நீதியும் வழங்கிட்டு இருந்தேன். ஒரு ஜட்ஜே தான் அட்மினிஸ்ட்ரேட்டாவும் இருந்தாரு. ஓகேவா? இந்த மாதிரி நடைமுறையை முதல்ல தூக்கணும். முதல்ல நிர்வாகங்கிறது வேற, நீதிங்கிறது வேற. 2த்தையும் பிரிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டிய குறை, சால்ட் டாக்ஸ குறை, இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வச்சு பெட்டிஷனை பிரிட்டிஷ்காரனுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் ஒரு கட்டத்துல சரி நீ சொல்றத கொஞ்சம் மட்டும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சார்ட்டர் ஆக்ட் 1853 ஒண்ணு வந்துச்சு. பட்டய சட்டம் 1853ல சில கோரிக்கைகளை மட்டும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சில கோரிக்கைகள் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, சட்டமன்றங்கள்ல இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த கோரிக்கையை ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க. ஓகேவா? 6 மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. சட்டமன்றத்துல 6 மெம்பர்ஸை கூட்டி இருப்பாங்க. யாரோட கோரிக்கை மூலமா? பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனோட கோரிக்கையினால. சரிங்களா? அடுத்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866ல தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன். தாதாபாய் நவ்ரோஜியை தான் நம்ம கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். இந்த ஃபேக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜியை தான் நம்ம கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவோம். அதிக முறை காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்தவரும் இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான். 3 முறை இருந்திருக்காரு. ஓகேவா? 3 முறை இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தலைவரா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் நிறைய பண்ணியிருப்பாரு. பார்சி அசோசியேஷன் ஒன்னோட ஹெட்டா இருந்திருப்பாரு. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் நடத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இடம்பெற்ற ஒரே இந்திய நபர் தாதாபாய் நவ்ரோஜி தான். அவரோட காசு மொத்தத்தையும் பிரிட்டிஷுக்கு போய் பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட இந்த நாட்டு அரசாங்கம் எங்க நாட்டு மக்களுக்கு எவ்வளவு ஒரு கெடுதலை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதை பிரிட்டிஷ் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் பரப்பிட்டு இருந்தாரு, கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? தாதாபாய் நவ்ரோஜி தன்னோட மொத்த சொத்து வருமானம் எல்லாத்தையுமே வந்து இந்திய மக்களுக்காக போராடி மொத்த காசையும் அழிச்சவர். ஓகேவா? எப்படி வந்து நம்ம பொருளாதார ரீதியா பிரிட்டிஷ்காரன் நம்ம கிட்ட இருந்து சுரண்டான் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசினவர் எல்லாமே தாதாபாய் நவ்ரோஜி தான். ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். இவர் என்ன பண்றாரு? 1866ல ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்றாரு. இந்த ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் என்ன பண்ணுதுன்னா லண்டன்ல இருக்குது இது. ஓகேவா? லண்டன்ல போய் இந்திய மக்கள் எல்லாத்தையும் இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி எப்படி எல்லாம் கேவலமா நடத்துறாங்க அப்படின்றத போய் பிரிட்டிஷ் மக்கள்கிட்டயே போய் சொல்லிட்டு இருந்தாரு. சோ தட் பிரிட்டிஷ் மக்கள் எல்லாரும் அவங்க பாராளுமன்றத்துக்கு எதிராக போராடி இந்திய மக்களுக்கு நீங்க சில உரிமைகளை கொடுக்கணும்னு மக்கள் போராடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. பட் அது சக்சஸா முடியல. பட் அவரோட ஐடியாங்கிறது நோபலான ஐடியா. ஓகேவா? எது மூலமா பண்ணாரு? ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் லண்டன்ல ஒரு அமைப்பை போய் உருவாக்குறாரு 1866ல. சரிங்களா? அடுத்து இது ரெண்டும், இந்த இந்தியன் லீக் அப்படின்றதும் இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, இந்த 2 விஷயங்களும் ஓரளவுக்கு இந்தியா அப்படின்ற ஒரு நேஷனல் ஃபீலை உருவாக்குன ஒரு 2 அமைப்பு. ஓகேவா? மீதி எல்லாமே ரீஜன் ஸ்பெசிபிக்கா தான் இருக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் லண்டனுக்கு போய் லண்டன்ல இருக்கிற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மீதி பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியன் சொசைட்டி ஆகட்டும், ஜமீன்தார் அசோசியேஷன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த பெங்கால்ல இருக்கிற ஜமீன்தாருக்கு இருக்கிற பிரச்சனை, பெங்கால்ல இருக்கிற மக்களோட பிரச்சனைக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கங்களா இருந்துச்சு. முறையா இந்த 2 இயக்கங்கள் மட்டும்தான். இந்தியன் லீக் சிசிர் குமார் கோஷால 1875 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கமும் இது ஈஸியா தோத்துருச்சு. கொஞ்ச நாள் 2 வருஷத்திலேயே ஆக்சுவலி இந்த இது வந்து அழிஞ்சு போயிடும், இன்ஆக்டிவா இருக்கும்.
அதனால ஒரு 2 வருஷத்துல இது அழிஞ்சு போயிடும். அடுத்து 1876ல இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டான்னு ஒரு இது வந்து இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் கூப்பிடுவாங்க, இல்ல இந்தியன் அசோசியேஷன் கூப்பிடுவாங்க, என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடுவாங்க. இங்க ஸ்பெசிபிக்கா INA ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். ஓகேவா? இத 1876ல சுரேந்திரநாத் பானர்ஜியாலையும் ஆனந்த் மோகன் போஸாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. இது இந்திய மக்கள் பூரா பேர்த்துக்கும் பேசின முதல் இயக்கம். முதல் இயக்கம் பார்த்தா இந்தியன் லீக் தான், ஆனா அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. பிராக்டிக்கலா முறையா இந்தியன் மக்கள் மொத்த பேருக்கும் உருவாக்கப்பட்ட முதல் இயக்கம்ங்கிறது இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் தான். ஓகேவா? இவங்களோட ஐடியா தான் என்னன்றதுன்னா, வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கணும். ஓகேவா? அந்த கான்ஃபரன்ஸோட தலைவர் அந்த பகுதியை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தவங்க. இதைத்தான் அப்படியே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காப்பி அடிச்சிருக்கும். 1886ல இவங்க கட்சியை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட இணைச்சிருவாங்க. ஓகேவா? முதல் முறையா இந்தியன் கேரக்டரோட இருந்த அசோசியேஷனுங்கிறது இந்தியன் லீக். ஆனா அவங்களால ப்ராப்பரா செயல்பட முடியல. ப்ராப்பரான இந்தியனுக்காக பேசப்பட்டது, மொத்த இந்தியன்ஸ்க்காகவும் இருந்த சக்சஸ்ஃபுல்லான இயக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் தான், இல்லைன்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இதோட தலைவர் யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ். 1876ல உருவாக்கி இருப்பாங்க. திரும்ப 1886ல 10 வருஷத்திலேயே அவங்க கட்சியை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஐடியா தான், இந்த சுரேந்திரநாத் பானர்ஜியோட ஐடியா தான் இந்த இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ்ங்கிற ஒரு விஷயம். வருஷம் ஒரு கூட்டமைப்பை நம்ம உருவாக்குறோம். அந்த கூட்டமைப்புல இந்திய நாடு மொத்தமா முழுசா எல்லா கார்னர்லயும் இருக்கிற தேசிய தலைவர்கள் எல்லாரும் அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து உட்காந்து பேச போறோம். எப்படி பிரிட்டிஷ்காரனா நம்ம விரட்டி அடிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த பேச போறோம். அந்த கூட்டத்தோட தலைவரா யார் இருப்பாருன்னா, எந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்குதோ அந்த பகுதியை சாரா ஒருத்தர் தான் தலைவரா இருப்பாரு. இந்த மாதிரியான கான்செப்டை கொண்டு வந்ததுதான் இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். இவங்க 2 கான்ஃபரன்ஸ் நடத்தியிருப்பாங்க. முதல்ல 1883ல எங்க நடத்திருப்பாங்க? கல்கத்தால 1883ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருப்பாங்க, ஒரு கூட்டமைப்பு நடத்திருப்பாங்க. திரும்ப 1885ல இன்னொரு கூட்டமைப்பு, 2வது கூட்டமைப்பு நடத்திருப்பாங்க. 1886ல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட நம்ம இணைக்கவே செஞ்சிருவாங்க. புரியுதா? இந்த 1883ல கல்கட்டால நடந்தது கூட டிசம்பர் 28ல இருந்து 31 வரைக்கும் நடந்திருக்கும் அந்த கூட்டமைப்புங்கிறது. சரிங்களா? அடுத்து பாம்பேவை பொறுத்த வரைக்கும் பூனா சர்வஜனிக் சபாங்கிறது எம்ஜி ரானடேவால் 1867 உருவாக்குவாங்க. ஓகேவா? இந்த எம்ஜி ரானடேங்கிறது ரொம்ப முக்கியமான நபர். ஓகேவா? இந்த விடோ ரீமேரேஜுக்கு எதிராக போராடி இருப்பாரு. இவர் நிறைய சமுதாய சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் எம்ஜி ரானடே அவர்கள். ஓகேவா? இவர் பூனா சர்வஜனிக் சபா அப்படின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தினார். அடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இது 1885ல பத்ருத்தீன் தியாப்ஜி, ஃபெரோஸ் ஷா மேத்தா, KT திலங் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன், பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். அடுத்து மெட்ராஸ் சம்பந்தப்பட்டது, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகேவா? மெட்ராஸ் சம்பந்தப்பட்டு 2 அரசியல் இயக்கங்கள் உருவாக்கி இருப்பாங்க. அந்த 2 அரசியல் இயக்கங்கள் எப்போ உருவாச்சு, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி தமிழ்நாடு வரலாறை பத்தி படிக்கும் போது நம்ம படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஃபர்ஸ்ட் அசோசியேஷன்ங்கிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852ல கஜுலு லக்ஷ்மி நரசி செட்டி அவர்களால் உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகேவா? அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884ல. இது உருவாக்குனர் யாருன்னா வீரராகவச்சாரி, சுப்பிரமணிய ஐயர், அனந்தச்சாரு. இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் 1878ல ஒரு குரூப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே குரூப் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மெட்ராஸ்க்காக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த 1884ல உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபாங்கிறது. இவங்களும் ஒரு கட்டத்துல அவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இணைஞ்சிருவாங்க. சரிங்களா? மெட்ராஸ் மகாஜன சபை. ஓகேவா? இதுதான் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் பிஃபோர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். INC உருவாக்குறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள். ரிவைஸ் பண்ணிடலாமா? பெங்கால்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? 1836ல பங்கபாஷ பிரகாஷிக சபா அப்படின்ட்டு ராஜாராம் மோகன் ராயோட அசிஸ்டன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து 1838ல லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, ஜமீன்தார் சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. அதுல யார் இருக்கிறா? டாகூரோட சொந்தக்காரங்களான துவாரக்நாத் தாகூர் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி அப்படின்ட்டு 1843ல ஒரு அசோசியேஷன் உருவாக்குறாங்க. இந்த ஜமீன்தார் சொசைட்டி, லேண்ட் ஹோல்டர் சொசைட்டியும் பெங்கால் பிரிட்டிஷ் சொசைட்டி ரெண்டத்தையும் கிளப் பண்ணி தான் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் உருவாக்குறாங்க 1851. இந்த அசோசியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, சில கோரிக்கைகள் வச்சது. 1843ல ஒரு பட்டய சட்டம் இருந்துச்சு. அந்த பட்டய சட்டத்துல இருந்த தப்புக்களை சுட்டி காட்டினது மட்டும் இல்லாம, அடுத்து நீங்க ஒரு பட்டய சட்டம் போடுறீங்கல்ல, அதுல இந்த திருத்தங்களை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கை? ஸ்டாம்ப் டியூட்டியை குறைங்க, சால்ட் டாக்ஸ் உப்பு வரிய குறைங்க, அதே மாதிரி ஜுடிஷியரி நீதித்துறையும் ஆட்சித்துறையும் தனியா பிரிச்சிருங்க, சட்டமன்றத்துல இந்திய பிரதிநிதி நிறைய பேர்த்த சேர்த்துங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்க.
இது எல்லாத்தையுமே கேட்டாங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் கேட்டிருப்பாங்க. பட்டய சட்டம் 1853 மூலமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சட்டமன்றத்துல இந்திய பிரதிநிதிகளை ஆட் பண்ணாங்க. ஒரு 6 பேர்த்த ஆட் பண்ணியிருப்பாங்க. அது யாரோட கோரிக்கையினால? இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனோட கோரிக்கையினால. இது அப்ஜெக்டிவ்ல கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. முறையா ஒரு பெட்டிஷனை பிரிட்டிஷ்க்கு அனுப்பி அந்த பிரிட்டிஷ்காரன் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சில விஷயத்த செஞ்சு கொடுத்தாங்கிறது முதல்ல சக்சஸ் கண்டது இந்த பிரிட்டிஷ் இந்தியன்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அரசியல் அமைப்பு தான். சரிங்களா? அடுத்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் தாதாபாய் நாரோஜியால 1866ல உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. எங்க உருவாக்குறாரு? லண்டன்ல. எதுக்காக உருவாக்குறாரு? லண்டன் மக்கள்கிட்ட போய் இந்திய மக்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க உங்களோட ஆட்சியாளர்கள்னால அப்படின்றத பத்தி பிரிட்டிஷ் மக்கள்கிட்ட சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா? அடுத்து இந்தியன் லீக். சிசிர் குமார் கோஷால முதல்ல இந்தியன் கேரக்டர், இந்திய தேசியத்தை பத்தி பேசின முதல் கட்சி இந்த இந்தியன் லீக் அப்படின்ற கட்சி. சிசிர் குமார் கோஷால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி 1875ல. ஓகேவா? இது கொஞ்ச நாளே இன்ஆக்டிவா இருந்ததுனால இந்த கட்சி அழிஞ்சு போச்சு. ஓகேவா? திரும்ப அடுத்த வருஷம் 1876ல இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா, இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு சங்கம் உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்க? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ் 2 பேர் உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வருஷம் கூட்டமைப்புன்ற ஒரு விஷயத்த நடக்கணும். அந்த கூட்டமைப்போட தலைவர் எந்த பகுதியில் நடக்குதோ அந்த பகுதியை சேராத ஒருத்தரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில 1883ல முதல் கூட்டமைப்பு நடத்துவாங்க. அது எங்க நடத்துவாங்க? கால்கட்டால. ஓகேவா? 1883 டிசம்பர் 28ல இருந்து 31 வரைக்கும் நடக்கும். திரும்ப 1885ல இன்னொன்னு நடத்திருப்பாங்க. 1886ல இவங்க கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ் கூட இணைச்சிருப்பாங்க. ஓகேவா? எதுக்கு தேவையில்லாம ஒரே டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய 2 அரசியல் கட்சி எதுக்கு? நம்ம கட்சியை கொண்டு போய் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயே இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் மோகன் போஸும் சுரேந்திரநாத் பானர்ஜி அவங்க கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல இணைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பெரும் பதவிகளை அனுபவிச்சிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல. ரொம்ப நல்ல மனுஷன் கூட இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள். மிதவாதி. சரிங்களா? பாம்பே. அடுத்து பாம்பேல பூனா சர்வஜனிக் சபா. யாரு? ரானடே. எம்ஜி ரானடேவால் 1867 உருவாக்கப்பட்ட ஒரு பாம்பேவை சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பு. அடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். யாரு? 1885ல கேடி திலாங், ஃபெரோஸ் ஷா மேத்தா, பத்ருதீன் தியாப்ஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. சரியா? அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884ல வீரராகவாச்சாரியா, சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த சார்லோ அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852ல கஜலு லட்சுமி நரசு செட்டி அப்படின்றவரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஓகேவா? இதுதான் ஐஎன்சி, அதாவது உங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் அமைப்புகள் இதெல்லாம் தான். சரியா? இதுல இருந்து கட்டாயம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும், வர வழியே இல்லை. சரிங்களா? சரி, நம்ம அடுத்து போலாமா? இப்பதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது உருவாகுது. ஓகேவா? இப்பதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிற ஒரு விஷயமே உருவாக ஆரம்பிக்குது. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்ப அந்த டைம்ல இந்திய மக்கள் மத்தியில பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கரமான கெட்ட பேர் உருவாயிருச்சு. ஓகேவா? கெட்ட பேர் உருவாயிருச்சு. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்காரன் என்ன பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னா 1857ல ஒரு ரிவோல்ட் நடந்துச்சு. கரெக்டா? ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு. கிரேட் இந்தியன் ரிவோல்ட். ஓகேவா? கிரேட் இந்தியன் ரிவோல்ட்னு ஒரு கிளர்ச்சி நடந்துச்சு. இந்தியா கிரேட் தமிழ் ஆக்சுவலி எனக்கு தெரியல. கிரேட் இந்தியன் ரிவோல்ட். இந்திய பெருங்கிளர்ச்சின்னு நினைக்கிறேன். கிரேட் இந்தியன் ரிவோல்ட். இது எதனாலனா பிரிட்டிஷ் ஆட்சி முறை பிடிக்காம, பிரிட்டிஷ் இந்த ராஜாக்களை எப்படி எப்படிலாம் அடக்குமுறைக்கு உட்படுத்தினாங்க அப்படின்றத பார்த்துட்டு கிளர்ச்சி பண்ணவங்க எல்லாம் யாருன்னா இந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. ஒரு 5, 6 பகுதியில் இருக்கிற ராஜா எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கிளர்ச்சியில பிரிட்டிஷ்காரனுக்கு ஏகப்பட்ட செருப்படிகள் விழுந்திருக்கும். ஓகேவா? திரும்ப இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு செருப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல நமக்கு தப்பிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போதைக்கு ஒரு ஐஸ் வைப்போம். புரியுதுங்களா? 1857ல ஏற்கனவே ஒரு கிரேட் இந்தியன் ரிவோல்ட்ல பிரிட்டிஷ்காரன் நிறைய செருப்படி வாங்கிட்டான். சரியா? இப்ப திரும்ப லார்ட் லிட்டன் பண்ண வேலை இந்திய மக்கள் நம்ம மேல கடும் எதிர்ப்புல இருக்காங்க. ஏன்னா அவர் கொண்டு வந்த சட்டங்கள் அப்படி. ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்கும் போது டெல்லி தர்பார் நடத்தினாரு, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் இந்த மாதிரி அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்ததுனால இந்திய மக்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் மேல ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி விட்டோம் அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருவாங்க, கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சரியான செருப்படி வாங்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒரு கட்டத்துல இந்தியா விட்டு ஓடுற நிலைமை ஆகி போயிடும். அதனால டெம்பரரியா இவங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏஓ ஹியூம்னு ஒருத்தர் இருக்காரு. ஏஓ ஹியூம் யாருன்னா ஒரு பிரிட்டிஷ்காரரு ஐசிஎஸ் ஆபீசர். ஓகேவா? இவர் ஒரு கலெக்டர், பிரிட்டிஷ் ஆபீசர். ஆனா சரிங்களா? பிரிட்டிஷ்காரரு. இவர் என்ன பண்றாரு? நேரா அந்த டைம்ல வைஸ்ராயா இருந்தவர் டஃபரின் அப்படின்றவர்.
லார்ட் டஃபரின். ஓகேவா? லார்ட் டஃபரின்ட்ட நேரா ஓடி வந்து, ஐயா இந்த மாதிரி இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம மேல கொலகாண்ட இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி அவங்க ஒரு டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு மொத்த இந்தியாவுக்கும் சார்பா நடந்துக்கிற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்துடலாம். நம்ம அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடலாம். பெர்மிஷன் கொடுத்துட்டா கொஞ்சம் நம்ம மேல இருக்கிற கோபம் குறையும். நம்ம இந்த திரும்ப 1857 நடந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி நடைபெறாம தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை போய் கொடுக்குறாரு. ஓகேவா? டஃபரின் அதுக்கு ஓகேன்னு சொல்லி ஏவோ ஹியூமோட ஐடியானால உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல உருவாக்குறாங்க. சரியா? 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு ஆல் இந்தியன் அசோசியேஷன். இது இந்திய மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமா திகழ போகுது. ஓகேவா? அனைத்து இந்தியர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமா செயல்பட போகுது. அனைத்து இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஜாதி பிரிவினர்களுக்கும், அனைத்து மதம் சார்பான அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமா செயல்பட போகுது. ஓகேவா? இது ஒரு செக்யூலர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூலர் அசோசியேஷன். இதுக்கு மத சார்பு கிடையாது, இதுக்கு ஜாதி சார்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது இந்திய மக்களுக்கான, இந்திய மக்களோட நல உரிமையை பத்தி பேசுறதுக்கான அசோசியேஷன் தான் இந்த ஐஎன்சிங்கிற ஒரு விஷயத்த மக்களோட கோரிக்கையை மக்களோட ஒரு எப்படி சொல்றது கிளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஏவோ ஹியூமால டஃபரண்ட் போய் பெர்மிஷன் கேட்டு டஃபரண்ட் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இயக்கம் தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? 1885ல முதல் முறையா இவங்க ஒரு கூட்டமைப்பு நடத்துறாங்க. எங்கன்னா பாம்பேல நடத்துறாங்க. இந்த ஃபேக்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? 1885ல முதல் முறையா இவங்க கூட்டமைப்பு ஒன்று நடத்துறாங்க. பாம்பேல நடத்துறாங்க. இதுல 72 பேர் கலந்துக்குவாங்க. ஓகேவா? பாம்பேல எங்க அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஓகேவா? இந்த இடத்துலதான் 1885ல ஒரு கூட்டமைப்பு நடத்துறாங்க. இதுல 72 பேர் தான் கலந்துக்குவாங்க. அடுத்து 1886லயே கல்கட்டால நடத்திருப்பாங்க. அதோட தலைவரா தாதாபாய் நவரோஜி இருந்திருப்பாரு. ஓகேவா? இந்த 2 வருஷத்துல யார தலைவரா போட்டிருப்பாங்கன்னா ஹிந்துஸ தலைவரா போட்டிருப்பாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜிங்கிறது பார்சி. ஆனா பார்சி அப்படின்றது ஹிந்துஸ்து கீழே தான் வந்துச்சு. சிமிலர்வே முதல்ல தலைமை தாங்கி நடந்த தாதாபாய் நவரோஜி. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா கால்கட்டால நடந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1885 நடக்குது, பாம்பேல நடக்குது. இதோட தலைவர் WC பானர்ஜி. சொல்லாம விட்டேன் பாத்தீங்களா? 1885ல முதல் கூட்டமைப்பு நடத்துது. யாரோட சார்பா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா ஒரு கூட்டமைப்பு நடக்குது. செஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? இந்த முதல் ஐஎன்சி செஷன்ல தலைமை தாங்கி நடத்தினவர் WC பானர்ஜி. எங்க நடக்குது? பாம்பேல. பாம்பேல எங்க? கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஒரு காலேஜ் நடக்குது. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? 72 பேர் கலந்துக்கிறாங்க. அடுத்த வருஷமே 1886ல இன்னொரு செஷன் நடக்குது. வருஷம் நடக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி எப்படி ஒரு கூட்டமைப்புங்கிற விஷயத்தை நடத்தணும், அந்த கூட்டமைப்போட தலைவர் அந்த பகுதியை சேராத ஒருத்தரா இருக்கணும், இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை வச்சாங்களோ அதே சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில வருஷம் இவங்க ஒரு கூட்டமைப்பு நடத்துவாங்க. அந்த கூட்டமைப்புக்குன்னு தலைவர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அந்த தலைவர் யாரா இருப்பாருன்னா அந்த பகுதியை சேராத ஒருத்தரா இருப்பாரு. சோ 1885ல பாம்பேல WC பானர்ஜி இருக்காரு. 1886ல தாதாபாய் நவரோஜி இருக்காரு. அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்னா இவங்க மேல விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிடறான். இது இந்துக்களுக்கான கட்சி. ஓகேவா? அப்படின்ற மாதிரி கிரிட்டிசிசம் வைக்க ஆரம்பிச்சிடறான். இந்த கிரிட்டிசிசம் அடிக்கணுங்கிறதுக்காகவே 1887ல மெட்ராஸ்ல ஒரு செஷன் நடக்கும். இந்த செஷன்ல பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு முஸ்லிம ஹெட்டா போட்டிருப்பாங்க. பத்ருதீன் தியாப்ஜி. இவர் யாரு? ஞாபகம் வருதா? பெங்கால் பிரசிடென்சி அசோசியேஷன், சாரி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை 1885 ஆரம்பிச்சவரு. பத்ருதீன் தியாப்ஜி, KT திலாங், ஃபெரோஷா மேத்தா சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அரசியல் இயக்கம் தான் இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் சொன்னேன். ஓகேவா? அவர் தான் மெட்ராஸ்ல நடந்த ஒரு கூட்டமைப்புக்கு 3வது வருஷம் நடந்த கூட்டமைப்புக்கு தலைவரா இருக்காரு. ஓகேவா? ஏன்னா பிரிட்டிஷ்கார ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இவங்க இந்துக்களுக்கான கட்சின்ட்டு நம்ம மேல முத்திர குத்த ஆரம்பிச்சாங்க. அதை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு முஸ்லீம் லீடரை ஹெட்டா போடுவோம். சரிங்களா? சரி. அடுத்து 1888ல அலகாபாத்ல நடந்திருக்கும். இந்த மாதிரி வரிசையா அடுத்தடுத்த செஷன் யார் யார் தலைவங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ற செஷன்ஸ் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 3 ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த டைம்ல பிரிட்டிஷ்காரன் எப்படி இருந்தா, இந்த ஐஎன்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்து படிக்கணும். சரியா? அதை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ள போலாம். சரியா? இது ஓகேவா? இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? அடுத்து அந்த டைம்ல ஐஎன்சியை ஒரு 3 வகையா பிரிக்கலாம். கால அடிப்படையில யார் யார் தலைவரானாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருந்துச்சு, இதன் அடிப்படையில காங்கிரஸை 3 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாடரேட்ஸ். ஓகேவா? மாடரேட்ஸ். இவங்க 1885ல இருந்து 1905 வரைக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டியில தான் காங்கிரஸே செயல்படும். இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜி வச்சிருந்தாங்க எல்லாங்கிறத நான் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கைக்குள்ள போகுது.
தீவிரவாதிகள். மாடரேட்ஸ்ங்கிறவங்க மிதவாதி. இவங்க 1905 இருந்து டு பி ப்ரிசைஸ் 1907ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி புக்ல உங்க புத்தகத்துல வந்து 1905 இருந்து 1915ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நியாயப்படி 7ஓட இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ங்கிறதோட இது முடிஞ்சிருக்கும். 1919 என்ன 1919 மேம்? புக்ல 1919 கொடுத்துருக்கானுங்க. இல்ல ஆக்சுவலி 1915 காந்தியோட அட்வென்ட் எப்ப வந்துச்சோ அப்பவே எக்ஸ்ட்ரீமிசம் க்ளோஸ் ஆயிரும். 1919 கிடையாதுங்க. டு பி ஸ்பெசிபிக் சம்பரன் சத்தியாகிரகாங்கிறது 1970ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? இந்த சம்பரன் சத்தியாகிரகா ஸ்டார்ட் ஆகும் போதே மொத்த கட்சியும் காந்தி கீழே போயிடும். ஆனா டு பி ப்ரிசைஸ் 1915 தான். உங்களோட டெக்ஸ்ட் புக்ல 1919 கொடுத்த மாதிரி 1917 கொடுத்துருப்பாங்களே. 1919 லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. எஸ் 1906 வராதுங்க. 1905 தான் வரும். ஏன்னா பெங்கால் பார்ட்டிஷன் மூவ்மெண்ட்டுக்கு எதிராக போராடினதே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். சரிங்களா? சரி, இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கரெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1905ல ஸ்டார்ட் பண்ணி காந்தியோட அட்வென்ட் வரைக்கும். காந்தி இந்தியாக்குள்ள 1915க்குள்ள வருவாரு. 1915ல இந்தியாக்குள்ள வந்தவர் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்தியா ஃபுல்லா டூர் போவாரு. ஏன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருப்பாரு. இந்திய மக்களை பத்தி பெரிய அளவுக்கு அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனால 1915 இருந்து 1915 ஜான் 9 வருவார் இந்தியாக்குள்ள. ஓகேவா? 1912ல வந்திருப்பாரு. திரும்ப ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்தியாக்குள்ள வருவார். அந்த கதையெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஒரு 2 வருஷம் 1917 வரைக்கும். சரிங்க. நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு சொல்றேன். ஆக்சுவலி நான் சொன்னதுதான் கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் 1905ல. அந்த போராட்டத்தை கையில் எடுத்தவங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். சரியா? காந்தி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட செயல்பாடு இருக்கும். 1915 சொல்லியிருப்பாங்க. இதை நான் டெக்ஸ்ட் புக்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். 99% இந்த 1915 தான் கரெக்டா இருக்கும். ஆனா உண்மையை சொல்ல போனா 1907ஓட இவங்களோட ஆக்டிவிட்டி க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிரும். சரியா? சரி. அடுத்து காந்தியோட அட்வென்ட். காந்தி வந்து நான் சொன்ன மாதிரி 1917ல தான் முதல் முறையா ஒரு அரசியல் போராட்டத்தை கையில் எடுப்பார். 1917ல. அதுக்கப்புறம் 1947 வரைக்கும் காந்தியோட ராஜ்யம் தான். காந்தி தான் காங்கிரஸை வழிநடத்தி கொண்டு போனாரு. ஓகேவா? இதுக்கு நடுவுல ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்ட்டு சில பேர் இருந்தாங்க. ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் தீவிரவாதிகள். சாரி, இவங்க தீவிரவாதிகள், இவங்க பயங்கரவாதிகள். ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். இவங்களுக்கு கால அளவுன்னு கிடையாது. இவங்க காங்கிரஸ்ல மெம்பராவே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இப்படி ஒரு குரூப் இருந்துச்சு. இந்த குரூப் என்னென்ன பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 3 டைப் ஆஃப் ஐடியாலஜி இருக்கிறவங்க இருந்தாங்க. யாரு? மாடரேட்ஸ். இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மிதவாதிகள், தீவிரவாதிகள், அடுத்து பயங்கரவாதிகள். ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் 3 குரூப் இருந்தாங்க. ஐடியாலஜிக்கலி டிஃபரெண்ட் பீப்புள். ஓகேவா? இதை நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, மாடரேட்ஸ்ங்கிறவங்க அம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அம்பி மாதிரி. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரெமோ மாதிரி. இந்த ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்ங்கிறவங்க அன்னியன் மாதிரி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால ஈஸியா 1905 to 1916. ஓகே. 1916 இல்ல 1917 சொல்லாங்க. 1917ல தான் காந்தியோட அட்வென்ட் வரும். அது நான் சொல்றேன், இருங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். இது ஆக்சுவலி இந்த இந்த கால அளவுன்றது இந்த கால அளவு வரைக்கும் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த கால அளவை பிரிச்சதை வந்து எதனால பிரிச்சாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? எதனால இந்த 1915 சொல்றேன் அப்படின்றது. ஆனா அவங்களோட ஆக்சுவல் ஆக்ட் வந்து 1907 சூரத் ஸ்பிளிட்டோட முடிஞ்சு போயிருக்கும். நான் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். டெக்ஸ்டுவலா எது கரெக்ட் அப்படின்ட்டு. கான்செப்டுவலா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெக்ஸ்டுவலா எது கரெக்ட் அப்படின்றத நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே. இப்ப இங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி மாடரேட்ஸ்ங்கிறவங்க அம்பி மாதிரி. சரியா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரெமோ மாதிரி. அந்த ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் பயங்கரவாதி அப்படின்றது அன்னியன் மாதிரி. சரிங்களா? இந்த அம்பி மாதிரி இருக்காங்கல்ல, அம்பி என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா ட்ரிபிள் பி மாடல். ஃபர்ஸ்ட் ப்ரே, அப்புறம் பெட்டிஷன், அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட். இதுதான் மாடரேட்ஸோட மோட் ஆஃப் ஆக்ஷன். என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா போய் கெஞ்சுவாங்க. அம்பி என்ன பண்றான்? ஐயோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. ஓகேவா? அடுத்து பெட்டிஷன். ஓகேவா? அப்படி அவங்க கெஞ்சியும் சில விஷயம் நடக்கல அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு பெட்டிஷன் அனுப்புவாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு சில பெட்டிஷன்ஸ் அனுப்புவாங்க. அந்த பெட்டிஷன்ஸையும் கேட்கல அப்படின்னா தர்ணா பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடெஸ்டும் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா?
பிரிட்டிஷ்காரன் எந்த சட்டம் போட்டானோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு சில போராட்டத்தை ஈடுபடுவாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் சட்டம் வந்து வெளியே நின்று கூச்சல் போடுறதுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி வெளியே நின்று சம்மந்தமே இல்லாம கத்திட்டு இருப்பாங்க. அதை பிரிட்டிஷ்காரன் காதுலயே போட்டுக்க மாட்டான். அதுதான் உண்மை. சரியா? பிரிட்டிஷ்காரன் காதுலயே போட்டுக்க மாட்டான். இந்த மாதிரி மொக்கையான ஒரு இது கொண்டவர் தான் இந்த ட்ரிபிள் பி மாடல். ஓகேவா? மொக்கையான ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன். இதை வந்து பிரிட்டிஷ்காரர் கடைசி வரை கண்டுக்கவே இல்லை. ஓகேவா? இவங்களோட வே ஆஃப் அஜிடேஷன் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன். சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம். ஓகேவா? சட்டத்தை மிஞ்சின போராட்டம் கிடையாது. அதுலதான் இந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் வேறுபடுவாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் ஹூ ஆர் கால்ட் அஸ் மிலிட்டன்ஸ். மிலிட்டன்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் மிலிட்டன்ஸுங்க. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர திலக்லாம் ஒரு மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட். சரிங்களா? சரி, இங்க வருவோம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு போராட்டத்துல ஈடுபடுறவங்க யாரு? இந்த மிதவாதிகளான அம்பிகள். ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்களோட கோரிக்கையா என்ன இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு. செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? இவங்க 2 விஷயத்த கோரிக்கையா வச்சாங்க. 2 வேலைகளை செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாமே. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்திய மக்கள்கிட்ட போய் இந்தியாங்கிறது ஒரு நாடு, இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் தலைவரா இருக்கணும், ஒரே தலைவர் தான் இருக்கணும், அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கணும், பிரிட்டிஷ்காரன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இந்திய உணர்வை கிரியேட் பண்றதும் அதுதான் வேலை. ஐஎன்சியோட வேலை இந்திய உணர்வை இந்திய மக்கள்கிட்ட உண்டு பண்ணணும் அப்படின்றது. 2வது, நான் என்ன பண்றேன், சில டிமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கேன். அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட்ஸ். உங்க சட்டத்துக்கு உட்பட்ட சில கோரிக்கைகளை வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருங்க. இவங்க வந்து லாயல் டு பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்கார ஆட்சி இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ்கார ஆட்சிக்கிட்ட நான் சில கோரிக்கைகள் வைக்கிறேன். அந்த கோரிக்கைகள் நீ நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இரு. ஒரு கட்டத்துல நான் என்ன பண்றேன்னா செல்ஃப் கவர்மெண்ட் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 3 விஷயம் மட்டும் தான். இது அயர்லாந்து அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 3 விஷயம் மட்டும் பிரிட்டிஷ்காரன் வச்சுக்குவான். ஓகேவா? எதுனா டிஃபென்ஸ், பாலிட்டி என் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட செல்ஃப் கவர்மெண்ட் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் மாதிரி தான். டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்த 3 விஷயம் மட்டும் பிரிட்டிஷ்கார வச்சுக்கிட்டோம். மீதி துறைகள் எல்லாத்தையும் எங்களுக்கு நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம். இந்த டிமாண்ட் தான் இருந்துச்சு மாடரேட்ஸ். அவங்களுக்கு முழு சுதந்திரம் அவங்க கேட்கவே இல்லை. ஓகேவா? முழு சுதந்திரம்ங்கிறது அவங்க கோரிக்கையவே இல்லை. சோ மிதவாதிகளை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ட்ரிபிள் பி மாடல். அவங்க மோட் ஆஃப் அஜிடேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணுவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெட்டிஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட போராட்டம் எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். அவங்களோட கோரிக்கையும் அரசியலுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஓகேவா? அவங்களோட லாங் டேர்ம் கோலா என்ன இருந்துச்சுன்னா செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஓகேவா? நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா? இந்திய மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் உணர்வை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவங்களோட மோட் ஆஃப் ஆக்ஷன் 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாச இன்வால்வ் பண்ணக்கூடாது. அதாவது மக்களை போராட்டத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணக்கூடாது. நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, பெட்டிஷன் அனுப்பணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த போராட்டத்துக்குள்ள மக்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன் மக்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, அந்த டைம்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்திய மக்கள் நடுவுல பிளவுகள் நிறைய இருக்கு. ஜாதி, மதம் இந்த அடிப்படையில பிளவுகள் நிறைய இருக்கு. முதல்ல அந்த பிளவுகளை அகற்றி இந்தியா அப்படின்ற உணர்வை கொண்டு போய் சேர்த்திருவோம். ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் வேணா அவங்க போராட்டத்துக்குள்ள வந்துக்கணும். இப்போதைக்கு மக்களை போராட்டத்துக்குள்ள ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இதெல்லாம் தான் மாடரேட்ஸ். ஓகேவா? அதுவே இந்த சைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்படியே ரெமோ மாதிரி. ரெமோவை மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஈஸியா பிடிக்கும். ஒருத்தர் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அதுதான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1885 இருந்து 1905 வரைக்கும் 20 வருஷம் ஐஎன்சியை தலைமை வாங்கி நடத்துனாங்க. ஆனா ஐஎன்சி வச்ச கோரிக்கை எல்லாத்தையும் நிராகரிச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்க தலை தூக்குவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலை தூக்குவாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க, அது என்ன கேட்காம விட்டான், எதனால இவங்க தலை தூக்குறாங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன்டா பார்க்கும் பின்னாடி. இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலை தூக்க ஆரம்பிக்கிறாங்க 1905ல. அவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜி இருக்கிறவங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், பிரிட்டிஷ்காரனுக்கு லாயலா இருந்தானுங்க மாடரேட்ஸ்னு சொன்னேன். இவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு லாயலாலாம் இல்ல. பிரிட்டிஷ்காரன் நமக்கு எதிரி. அவனுக்கு எதுக்கு நான் லாயலா இருக்கணும்? எனக்கு ஸ்வராஜ்யம் கொடு. ஓகேவா? எனக்கு செல்ஃப் ரூல் கொடு. ஒரு கட்டத்துல நானே என்ன ஆட்சி பண்ணிக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, தீவிரவாத கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. ஓகேவா? சரி, இப்ப நான் போராடுறேன்ல, அந்த போராட்டத்துக்கு மக்கள் நான் ஈடுபடுத்துவேன். மக்களை நான் போராட்டத்துல ஈடுபடுத்தலைன்னா மட்டும்தான் மக்கள் எல்லாத்துக்கும் தேசிய உணர்வு மேலோங்கி ஜாதிய உணர்வு கம்மிய ஆரம்பிக்கும். அதனால நான் எல்லா போராட்டத்துக்கும் மக்களை ஈடுபடுத்த போறேன் அப்படின்னு சொன்னவங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா? இவங்க போராட்டங்கிறது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஆனா எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு அப்படி கிடையாது. அவங்களோட சட்டத்துக்கு எதிராக தான் இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேவா? இவன் சட்டம் என்ன சொல்லியிருப்பான், அமைதியான முறையில போராடிக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் சட்டம் சொல்லும். அதை ஃபாலோ பண்ணி அமைதியான முறையில போராடினவங்க தான் இந்த மாடரேட்ஸ். ஆனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி பிரிட்டிஷ்கார சட்டத்துக்கு எதிராக போராடுவாங்க. பிரிட்டிஷ்கார சட்டம் என்ன சொல்லும், நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும், எங்க ஸ்கூல்ல வந்து படிக்கணும்னு சொன்னா, உன் ஸ்கூலுக்கு வர முடியாதா கோமாளி, நாங்க எங்களுக்கான ஸ்கூலை உருவாக்கி நாங்களே எங்க ஸ்கூல்ல எங்க பசங்களை படிக்க வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்துக்கு எதிரா
கான்ஸ்டிடியூஷனல் அஜிடேஷன்ன்றது மாடரேட்ஸோட மோட் ஆஃப் அஜிடேஷன். இவங்களுது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அஜிடேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அஜிடேஷன் அதாவது அவன் கோரிக்கைக்கு அவனோட சட்டத்திட்டத்துக்கு எதிராக செயல்படுவாங்க வேணும்னே. இந்த மாதிரியான மோட் ஆஃப் ஆக்ஷன் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மக்களை பயன்படுத்துவாங்க போராட்டத்துக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்டுங்களா? மிதவாதிகள் புரிஞ்சுல. இப்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்க ரெமோ மாதிரி. ரெமோ என்ன பண்ணுவோம், மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கரெக்டா? அதே மாதிரிதான் எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மக்களை போராட்டத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணாங்க. மக்களும் தெருவுல வந்து எங்களுக்காக போராடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க பிரிட்டிஷ்க்கு லாயலாலாம் இல்ல, பிரிட்டிஷ் நம்ம எதிரியா தான் பார்த்தாங்க. சரியா? ரெண்டாவது, இவங்களோட லாங் டைம் டிமாண்டா என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீடம். எனக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துரு அப்படின்ற அதுதான் லாங் டைம் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகேவா? இவங்களோட போராட்டத்தோட முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மிதவாதிகள் எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டு போராடினாங்களோ இவங்க சட்டத்துக்கு எதிராக போராடுவாங்க. ஓகேவா? அமைதியான வழியில போராடணும்னு சொன்னாங்கன்னா இவங்க வேணும்னே வந்து கோஷம் விட்டுட்டு கத்திட்டு அந்த மாதிரி ரொம்ப அராஜகமான வழியில போராடிட்டு இருந்தாங்க. அராஜகமா பிரிட்டிஷ்காரனுக்கு பட்டுச்சு, ஆனா மக்கள் எல்லாத்துக்கும் இவங்க ஹீரோ மாதிரி இருந்தாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் மிதவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு இருக்கிற ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். பின்னாடி இதுக்காக ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன், ரெண்டு பேருக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ உங்க புரிதலுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்ங்கிறது அந்நியன் மாதிரி. நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னா, மாடரேட்ஸ்ங்கிறவங்க வயலன்ஸ்ல ஈடுபடாதவங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ங்கிறவங்க வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது தப்பான புரிதல். நானுமே ஆக்சுவலி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாடரேட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகட்டும், நான் வயலன்ட் மெத்தட்ல தான் போராடினாங்க. அவங்க யாருமே கத்தி, கபடா, கண்ணு இதெல்லாம் தொடவே இல்லை. ஓகேவா? போராடினாங்க. அந்த போராட்டத்தோட வழிமுறை தான் ரெண்டு பேத்துக்கு வேறுபட்டுச்சு. ஒருத்தர் சட்டத்துக்கு உட்பட்டு போராடினாரு, அமைதியான வழியில போராடினாரு. இன்னொன்னு மக்கள் எல்லாத்தையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டமா அதை கொண்டு போனாரு, சட்டத்துக்கு எதிரான போராட்டமா கொண்டு போனாரு. ஓகேவா? இது ரெண்டும் தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஆனா ரெவல்யூஷனரி டெரரிசம்னு ஒரு குரூப் இருந்தாங்க தெரியுமா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பிரிட்டிஷ்காரன் எனக்கு எதிராக ஒரு வேலை செய்யறானோ நேரா போய் அவனை சுட்டு நானும் செத்துருவேன். புரியுதா? அதுதான் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். அதுதான் பயங்கரவாதி. அதுதான் அந்நியன். ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் ஒரு பிடிக்காத மாதிரி இந்தியன்ஸ்க்கு எதிரா ஏதோ ஒரு பிரிட்டிஷ்கார பண்ணானா நேரா போய் இந்த பிரிட்டிஷ்காரனை கொன்னது மட்டும் இல்லாம நானும் சுட்டு செத்துக்குவேன். ஓகேவா? இப்ப பிரிட்டிஷ்காரனை கொல்றதுக்கு வந்து கன்னு தேவை, சில இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா டக்காய்டில ஈடுபடுவாங்க, திருடுவாங்க. திருடி காசு சேமிச்சு அந்த காசை வச்சுட்டு இந்த பயங்கரவாத ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுதான் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். மூணுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சா? ஷாலினி மேம் இது புரிஞ்சா? மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஷாலினி மேம் ஓகேவான்னு சொல்லுங்க, மத்தவங்க எல்லாத்துக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ள போலாம். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, இப்ப நான் இந்தியன்ஸ் எப்படி இருந்தாங்க, இந்தியன்ஸோட வே ஆஃப் அஜிடேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், கரெக்டா? இப்ப பிரிட்டிஷ்காரன் அந்த டைம்ல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தான்? அவன் ரெண்டு கேவலமான வேலைகளை பார்த்தான், ரெண்டு பாலிசி யூஸ் பண்ணுவான். இது கடைசி வரைக்கும் 1947 வரைக்கும் இந்த ரெண்டு பாலிசி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க நான் நடத்த கதை போக 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 இந்த ரெண்டு பாலிசி எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பாலிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஓகேவா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? இந்தியாங்கிறது ஒரே நாடு அப்படின்ற ஒரே எல்லைக்குள்ள கொண்டு வந்துட்டேன், ஒரே ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டேன், ஒரே நீதிமன்றங்களை கொடுத்து எல்லா சட்டத்தையும் கோடிஃபை பண்ணதுனாலதான் நீங்க யுனைடடா இருக்கீங்க. நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு கட்டத்துல பழைய மாதிரி பிரித்தாளும் கொள்கை. ஓகேவா? உங்களை மதம் ரீதியாவும், ஜாதி ரீதியாவும், மொழியின் ரீதியாவும் பிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். பிரிச்சா என்ன பண்ணுவானுங்க ஆட்டோமேட்டிக்கா? இப்ப ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ங்கிறத பிரிச்சானுங்க. இது ஈஸ்ட் பெங்கால், இது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்துஸ் மெஜாரிட்டியா இருந்தாங்க, ஈஸ்ட் பெங்கால்ல முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா இருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர்த்த பிரிக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவானுங்க. ஓகேவா? அவனுங்களுக்குள்ளேயே மத ரீதியா சண்டை போட்டுக்குவானுங்க. என்னோட ஆட்சி ஸ்மூத்தா நடக்கும், நீ போராட்டத்துக்கு வர மாட்டே, நீ பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பேச மாட்டே, ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனையை நான் கொடுக்க போறேன். ஓகேவா? இந்த பாலிசி தான் டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை. ஓகேவா? சரி, ரெண்டாவது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. கேரட் மற்றும் தடி கொள்கை, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. இந்த ரெண்டு பாலிசி தான் பிரிட்டிஷ்காரன் யூஸ் பண்ணுவான். அது என்ன கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசினா, ஃபர்ஸ்ட் ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்வான். ஓகேவா? செய்ய வச்சுட்டு பக்கத்துல வருவாங்க, ஓகே நம்ம நல்லதுக்கு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் நல்லவன், அவன் சொல்றதை கேட்டுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வருவாங்க. பக்கத்துல வந்தோடனே தடியை வச்சு சத்து நடிப்பான். இதுதான் கேரட் அண்ட் ஸ்டிக். அதாவது ஒரு நல்ல சட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடியே இன்னொரு சட்டம் போட்டு சப்பு நடிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப படிச்சதை வச்சு எடுத்துக்கலாமே, 1885ல ஐஎன்சி உருவாக்கி கொடுத்தது ஒரு கேரட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது ஒரு கேரட்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். திரும்ப 1889 ஆகட்டும், 1899 ஆகட்டும், இதுல நிறைய கேவலமான சட்டங்களை கொண்டு வந்திருப்பான். கல்கட்டா கார்பரேஷன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேவலமான சட்டங்களை போட்டு இந்திய மக்களுக்கு எதிராக தான் நாங்க செயல்படுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? இப்ப ஐஎன்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது மூலமா மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓ பிரிட்டிஷ்காரன் நம்ம நல்லதுக்காகவும் செயல்படுறான் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் மக்களுக்கு அவனை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க, அவனை நெருங்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. பக்கத்துல வந்த உடனே சத்துன்னு தூக்கி அடிப்பான். ஓகேவா? இது நீங்க பின்னாடி போக 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 எந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணானுங்க அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். முதல்ல கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசினா என்னன்னு புரிஞ்சுல, ஒரு நல்ல விஷயம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெட்ட விஷயமா அதை மாத்தி நம்மள அடிச்சிருவான். ஓகேவா? சரி, இந்த 2 பாலிசி தான் கடைசி வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ணுவான். நீங்க இப்ப நாம 1885 ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அடுத்து 1947 வரைக்கும் வரிசையா கதைப்படி போக போறோம். நீங்க இதை படிக்கும் போதே தெரியும் பிரிட்டிஷ் இந்த 2 பாலிசி கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1970 ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒரு விஷயம் கொண்டாந்துருப்பான். அந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் என்ன சொல்லும்னா, இந்தியர்களுக்கு ஒரு கட்டத்துல நான் என்ன பண்ணிடுறேன், செல்ஃப் ரூல் கொடுக்குறேன், உங்களுக்கு செல்ஃப் ரூல் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன்ல. திரும்ப 1919ல ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்து அந்த மொத்த நல்ல விஷயத்தையும் கெட்டதா மாத்திருப்பாங்க. அது பின்னாடி நம்ம என்னங்கிறத படிப்போம். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு நல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்து கெட்டது பண்ணிடுவான் அப்படின்றது தான் 2வது பாலிசின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப ஃபேக்ட்ஸ்குள்ள போலாமா? இதுதான் ஃபேக்ட்ஸ். இதுதான் ஃபேக்ட்ஸ். மொத்தத்துல இந்த 1885ல காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி கொடுத்தான்ல, அது 3 கோட்பாடா சொல்லலாம். முதல்ல சோதனை குழாய் கோட்பாடு, சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி வால்வ் தியரி. ஓகேவா? இந்த சேஃப்டி வால்வ் தியரியை கொடுக்கிறது வந்து லாலா லஜ்பத் ராய் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்படியே விட்டிருந்தா மக்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரா திரும்பி கொந்தளிச்சு கிளர்ச்சியில ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சேஃப்டி வால்வா இந்த ஒரு இதை உருவாக்கி கொடுக்குறோங்கிறாங்க. இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூன் இருக்குதுங்க. இந்த பலூன்ல காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல வெடிச்சு போயிரும். கரெக்ட்டா? இந்த மாரி கேவலமான சட்டங்கள போட்டுக்கிட்டே இருந்தா மக்கள் எல்லாரும் வெடிச்சு பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரா செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோதனை குழாய் கோட்பாடுங்கிறது, லாலா லஜ்பத் ராய் என்ன சொல்றாரு, இந்த பலூன்ல ஒரு சின்ன ஓட்டைய போட்டுறேன். இந்த ஓட்டை அப்படின்றது தான் வந்து இந்த காங்கிரஸ் அமைச்சு குடுக்குறது. இந்த ஓட்டைய போட்டா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இந்த காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போய் அவங்களோட கோவமும் வெளிய போகும். அப்படின்றது தான் இந்த சோதனை குழாய் தியரி. ஓகேவா? சோதனை குழாய் கோட்பாடு. இத சொன்னது யாரு அப்படின்னா, லாலா லஜ்பத் ராய். இந்த காரணத்துக்காக தான் ஏஓயூ வந்து டஃபரின்ட்ட போயி கேட்டு இந்த ஐஎன்சிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி குடுத்தாரு அப்படின்ற ஒரு தியரி. ஓகேவா? 2வது ஒரு தியரி இருந்துச்சு. பிபின் சந்திரா சொன்னது. அந்த தியரி பேரு என்னன்னா, லைட்னிங் கண்டக்டர் தியரி. லைட்னிங் கண்டக்டர் தியரி. ஓகேவா? மின்னல் மின்னல் கடத்தி கோட்பாடு. அதாவது இவரு பிபின் சந்திரபால் என்ன சொல்றாரு, பிபின் சந்திரபால், கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாம் இந்த விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேப்பா, அவன் எந்த விஷயத்துக்காக உருவாக்கி குடுத்தானோ, மொத்தத்துல உருவாக்கி குடுத்தான்ல. இத உருவாக்கி குடுத்தது மூலமா நம்ப விடுதலை நோக்கி சீக்கிரமா நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? மின்னல் வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது பிபின் சந்திரபால். ஓகேவா? 3வது ஆர்பி டெட்ன்னு ஒருத்தர் இன்னொரு கோட்பாட சொல்லியிருப்பாரு. அதுக்கு பேர் கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாடு. அந்த சதி கோட்பாட்டுல ஆர்பி டெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காங்கிரஸ உருவாக்கி கொடுத்தது வந்து ஒரு சதி. இஃப் இன் கேஸ் இந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கலைன்னா, மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு, கிளர்ச்சியில ஈடுபட்டு, பிரிட்டிஷ வந்து உடனடியா வெளியே துரத்தி இருப்போம். அதனால பிரிட்டிஷ்காரன் நமக்கு சதி செஞ்சுட்டான். அப்படின்ற மாதிரி ஆர்பி டெட் சொல்லியிருப்பாரு. மொத்தத்துல 3 கோட்பாடு இருக்கு. இந்த காங்கிரஸ் அமைச்சு கொடுத்ததுக்கு 3 வகையான கோட்பாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன தியரி? சேஃப்டி வால்வ் தியரி. சேஃப்டி வால்வ் தியரியை சொன்னது யாரு? லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் என்ன சொல்றாரு? இப்ப காத்தடிக்க அடிக்க பலூன் எப்படி வெடிக்குமோ, அதே மாரி இந்திய மக்கள கோவப்பட வைக்க எல்லாரும் கிளர்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நம்ம சின்னதா ஒரு ஓட்டை, காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஓட்டைய போட்டு அந்த கோவத்த கொஞ்சம் வெளிய எடுத்தலாம் அப்படின்றதுதான். ஓகேவா? சார் தமிழ் நோட்ஸ் குடுங்க சார். ஆ பிடிஎஃப்பா சொல்றீங்களா? இல்ல ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க மேம். சரி ஓகே, நான் மேம்ட்ட கேட்டுக்கிறேன். நாளைக்கு கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன். இந்த பிடிஎஃப் நான் குடுத்துருவேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். ஓகேவா? இது நடத்த நீங்க சைடுல எழுதிக்கங்க. சேஃப்டி வால்வ் அப்படின்றது சோதனை குழாய் கோட்பாடு. லைட்னிங் கண்டக்டர்ங்கிறது மின்னியல் கடத்தி கோட்பாடு. ஓகே. சரிங்க. ஓகே. நாளைக்கு அதான் மேம் வந்து என்கிட்ட இதுவரை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கானது மெயின்ஸ் ப்ரோகிராம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் என்னன்னு கேட்டு வந்துக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு கான்செப்சுவலா எல்லாம் புரிஞ்சுச்சுல்ல? கான்செப்சுவலா எதுவும் புரியாம இல்லைல்ல? சரி ஓகே. 3வதா ஒரு கோட்பாடு இருந்துச்சு. அந்த கோட்பாடு பேரு தான் சதி கோட்பாடு. அந்த சதி கோட்பாட சொன்னது ஆர்பி டெட்டுங்கிறவரு.
ஓகேவா? இந்த ஆர்பி டெட் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஐஎன்சியை உருவாக்கி கொடுத்ததுனால, காங்கிரஸ் உருவாக்கி கொடுத்ததுனால மக்கள் போராட்டம் அப்படின்றது வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது இந்திய மக்களுக்கு செஞ்ச துரோகம், சதி, பிரிட்டிஷால செய்யப்பட்ட சதி அப்படின்றாரு. அந்த சதி கோட்பாடு தான் ஆர்பி டெட் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? மித்தபடி இந்த மாடரேட்ஸ் யார் யாரு அப்படின்றதான் அடுத்து. மாடரேட்ஸ்ல தாதாபாய் நாரோஜி, இவரு சுரேந்திரநாத் பானர்ஜி இருந்தாரு, டபிள்யூசி பானர்ஜி இருந்தாரு, ஃபெரோஷா மேத்தா, கேடி திலாங், இவங்க எல்லாமே மிதவாதிகள் தான். இந்த மிதவாதிகள் எப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? ட்ரிபிள் பி மாடல். ஓகேவா? பெட்டிஷன் அனுப்பிச்சாங்க, போய் கோரிக்கை வச்சாங்க. பெட்டிஷன்ஸ், பிரேயர்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுவாங்க. போய் பிரிட்டிஷ்கார தயவு செஞ்சு செஞ்சு கொடுன்னு போய் கெஞ்சுவாங்க. 2வது பெட்டிஷன் அனுப்புவாங்க பாராளுமன்றத்துக்கு. 3வது ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா. ஓகேவா? இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரீதியா பிரிட்டிஷ்காரனுக்கு அடிபணிஞ்சு, பிரிட்டிஷ்காரன் தான் பெருசு, பிரிட்டிஷ்காரனுக்கு லாயலா இருந்தவங்க தான் இந்த மாடரேட்ஸ். ஓகேவா? இவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன இருந்துச்சு? பிட்ஸ் ஆக்ட்ல பத்தி ஃபியூச்சர்ல சொல்லுவீங்களா சார்? ஆமாங்க. இது நடத்தவே சொல்லிடும். ஓகேவா? இப்ப 1885ல தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப ஆக்சுவலி அடுத்து 1862 சார்ட்டர் ஆக்ட் படி 1861ல கவுன்சில்ஸ் அப்படி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் படி 1861ல இந்திய சட்டமன்றம்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் நம்ம அப்படியே வரிசையா படிக்க ஆரம்பிச்சிடும். 1861 ஆக்ட பத்தி படிச்சிடலாம். அடுத்து 1892ல ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஆக்ட பத்தி படிச்சிடலாம். அடுத்து 1909 அப்படியே வரிசையா அந்த கதையோட சேர்ந்து ஒட்டுக்கா படிச்சிடலாம். தனித்தனியா படிச்சீங்கன்னா மண்டையில் நிக்காது. அதனால கதையோட சேர்ந்து படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வருவோம். மாடரேட்ஸ் நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத படிச்சாச்சு. முதல்ல 1892ல ஒரு இந்தியன் நேஷனல் கூட்டமைப்பை வந்து ஒரு காங்கிரஸோட கூட்டமைப்பை லண்டன்ல வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா லண்டன்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால தற்காலிகமா தள்ளி வச்சிருப்பாங்க. பின்னாடி நடக்கவே நடக்காது. லண்டன்ல இது வரைக்கும் கூட்டமைப்பு நடந்ததே கிடையாது. இருக்கிற காங்கிரஸோட எல்லா கூட்டமைப்பும் இந்தியாவில இருக்க ஏதோ ஒரு பகுதியில தான் நடக்குமே தவிர்த்து லண்டன்ல கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஓகேவா? அதே மாதிரி 1890ல இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். கல்கட்டா யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் பெற்ற முதல் பெண்ணான கடாமினி கங்குலி பேசியிருப்பாங்க. கடாமினி கங்குலி. அந்த டைம்ல எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, விமன்ஸை எந்த ஒரு அரசியல் இயக்கங்களையும் ஈடுபடுத்தி இருக்க மாட்டாங்க. முதல் முறையா காங்கிரஸ் என்ன பண்றாங்க, கடாமினி கங்குலி அப்படின்ற முதல் பட்டதாரி பெண்மணி, இந்திய பட்டதாரிய காங்கிரஸ்ல பேச வச்சிருப்பாங்க 1809 ஆண்டு. சரியா? 1890ல பேச வச்சிருப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் நீங்க மாடரேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ். இவங்க எந்தெந்த வகையான போராட்டங்கள் ஈடுபட்டாங்க, இவங்களோட கோரிக்கை என்னென்னவா இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரியா? எவாலுவேஷன் ஆஃப் ஏர்லி நேஷனலிஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க, அந்த கோரிக்கைகள்ங்கிறது அவங்களால ஏற்கப்பட்டுச்சா, பிரிட்டிஷ்காரனால ஏற்கப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்து நான் என்ன சொன்னேன், 1885ல இருந்து 1905 வரைக்கும் காங்கிரஸோட தலைமை யார்ட்ட இருந்துச்சு? மிதவாதிகள் கீழே தான் இருந்துச்சு. ஓகேவா? மிதவாதிகள் எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறவங்களும் சொல்லிட்டேன். ஓகேவா? அவங்களோட கோரிக்கைகள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ். அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடக்குது தெரியுமா? இந்த சிவில் சர்வீஸோட வயது வரம்பை ஏத்தணும். 21ல இருந்து லிட்டர் என்ன பண்ணாரு, 19 குறைச்சிட்டாரு. அதை திரும்ப 21 மாத்துங்க. 2வது சைமல்டேனியஸ் கண்டக்ஷன் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதாவது நான் என்ன சொன்னேன், இருக்கல ஹையஸ்ட் மெயின் எக்ஸாமை கொண்டு போய் பிரிட்டிஷ்ல வச்சுட்டு இருந்தாங்க. பிரிட்டன்ல கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால இந்திய மக்கள் நிறைய பேர் இந்த போட்டியில கலந்துக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, சைமல்டேனியஸா வைங்க, பிரிட்டன்லயும் வைங்க, இந்தியாலையும் வைங்க. பிரிட்டன்ல இருக்கிற பரீட்சையை பிரிட்டன்காரன் எழுதிக்கிட்டோம், இந்தியா வைக்கிற பரிசு இந்தியன்ஸ் எல்லாருமே எழுதிக்கிட்டோம், சைமல்டேனியஸா எக்ஸாம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது 2வது டிமாண்ட். அதுக்கப்புறம் சால்ட் டாக்ஸை குறைக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானை போய் லிட்டன் வந்து போய் கேப்சர் பண்ணிட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அப்படி கேப்சர் பண்றதுக்கு போனா ராணுவத்துக்கு மொத்த காசும் எங்க இருந்து வரும்? இந்தியாவில இருந்து கஜானா மூலமா தான் எடுப்பாங்க. சோ அது தேவையில்லாம நமக்கு வருமான இழப்பு. இந்திய மக்கள்கிட்ட இருந்து எச்சா சுரண்டுவீங்க. அதனால தயவு செஞ்சு ஆப்கானிஸ்தான் கூட போருக்கு போகாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன டிமாண்ட் வச்சிருப்பாங்கன்னா, சால்ட் டாக்ஸை குறைங்க, சர்வீஸ் டாக்ஸை குறைங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை குறைங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ்ல சட்டமன்றத்துல இந்திய மக்களோட பங்கு சேர்த்துங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு டிமாண்டா இருந்துச்சு. ஓகேவா? சட்டமன்றத்துல இந்திய பிரதிநிதிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும்? அந்த சட்டமன்றம் இந்தியர்களுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வரும். சோ இந்திய மக்களுக்கு இது ஒரு கட்டத்தில் நல்லதா போய் சேரும் அப்படின்ட்டு இது ஒரு டிமாண்டா வைக்கிறாங்க. என்னது? சட்டமன்றம் இருக்குது ஏற்கனவே 1861லயே ஒரு சட்டமன்றங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த சட்டமன்றத்துல இந்தியர்களை சேர்த்துங்க, அதிகப்படியான இந்தியன்ஸை சேர்த்துங்க அப்படின்றதான் கோரிக்கையா இருக்கும். இத்தனை டிமாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்காரன் என்ன நினைப்பான், இவனுங்க சும்மா அந்த இந்தியன் சொசைட்டி, இந்தியன் லீக் வந்து ஒரு கட்டத்துல இன்ஆக்டிவா இருந்து செத்து போயிட்டான்ல, அதே மாதிரி இந்த அசோசியேஷன் ஒரு கட்டத்துல வந்து நாளடைவுல இன்ஆக்டிவா இருந்து மக்கள் மத்தியில ஒரு பாப்புலாரிட்டி குறைய ஆரம்பிச்சிடும்.
இவனுங்களும் ஒரு கடத்துல செத்து போயிருவானுங்க அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் நினைச்சான். ஆனா நாளடைவுல இவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராகவே சில கோரிக்கைகளை வைக்கும் போது பிரிட்டிஷ்காரன் ஒரு கட்டத்துல இவங்க மேல விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சான். ஓகேவா? அது என்ன விமர்சனம் அப்படின்னா செடிஷியஸ் பிராமின்ஸ். ஓகேவா? செடிஷியஸ் பிராமின்ஸ் அப்படின்னா பிராமண துரோகிகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? பிராமண துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபேக்டரி ஆஃப் செடிஷன், இது துரோகத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு காங்கிரஸ ஏகப்பட்ட விமர்சனங்களால பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருப்பான். ஓகேவா? சரியா? நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கட்டத்துல நான் என்ன சொன்னேன், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக இவனுங்க செயல்பட ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறது மட்டும் இல்லாம டிவைட் அண்ட் ரூலை இங்க ஃபாலோ பண்ணியிருப்பான் பாருங்க. என்ன பண்றான் அப்படின்னா, இன்னொரு சையத் அகமது கான் அப்படின்ட்டு ஒரு முஸ்லிம் லீடர் இருக்காரு. இவரை தூண்டி விட்டு காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்க வச்சிருவானுங்க. இது டிவைட் அண்ட் ரூல் மாதிரி தானே. காங்கிரஸ்ங்கிறது பிராமணர்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான கட்சி. சையத் அகமது கான்ங்கிறது முஸ்லிம்ஸ். சோ முஸ்லிம்ஸ்க்கான ஒரு கட்சியா ஒரு விஷயத்தை உருவாக்குனா மக்கள் எல்லாரும் பிரிவினைவாதத்தை உண்டாக்கிடுவோம், மக்கள் எல்லாரும் தனக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சுக்குவாங்க. காங்கிரஸும் இந்த சையத் அகமது கான் தலைமையில நம்ம பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி கொடுத்த யூபிஏ, யுனைடெட் இந்தியா பெட்ரியாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. யுனைடெட் இந்தியா பெட்ரியாட்டிக் அசோசியேஷன் இதோ இருக்கு பாத்தீங்களா, யுனைடெட் இந்தியா பெட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் உருவாக்கி கொடுக்கறது மூலமா காங்கிரஸும் இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்மள மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றான். சரியா? பட் இது சக்சஸ் ஆகாது. சையத் அகமது கான் ஒரு கட்டத்துல வந்து இல்ல உடம்பு முடியாம போய் இந்த யுனைடெட் இந்தியா ப்ராவின்சஸ் பெட்ரியாட்டிக் அசோசியேஷன்ங்கிறதே ஒரு கட்டத்துல அழிஞ்சு போயிடும். சரியா? இதுதான் எக்கனாமிக் இம்பாக்ட். பிரிட்டிஷ்காரன் வந்ததுனால மாடரேட்ஸ்னால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நான் என்ன சொன்னேன், மாடரேட்ஸ்னால என்னென்ன நல்ல விஷயம் நடந்துச்சு, எதெல்லாம் கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். இந்த மாடரேட்ஸ்னால நடந்த முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்திய மக்கள் மத்தியில இந்தியா அப்படின்ற ஒரு நாடு அப்படின்ற தேசிய உணர்வை உண்டாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் சக்சஸ். ரெண்டாவது சக்சஸ் நம்ம எதை பார்க்கணும்னா, காங்கிரஸ்கார ஒரு டிமாண்டை வச்சிருப்பான்னு சொன்னேன். என்ன டிமாண்டா வச்சிருந்தான்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்திய பிரதிநிதிகளை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் தெரியுமா? அதன் அடிப்படையில கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892ல பிரிட்டிஷ்காரன் கவுன்சில்ஸ் ஆக்ட் சட்டமன்ற சட்டம் 1892 அப்படின்ற சட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 10ல இருந்து 16 பேரா மாத்திருவாங்க இந்தியன்ஸ். ஓகேவா? முதல்ல 6 பேர் தான் இருப்பாங்க இந்தியன்ஸ் 1861ல எல்லாம். 1892க்கு அப்புறம் அந்த நம்பரை இந்தியன் வந்து 10ல இருந்து 16 உயர்த்திடுவாங்க. ஓகேவா? 10ல இருந்து 16 உயர்த்திடுவாங்க. இது ஒரு சக்சஸ். இன்னொரு சக்சஸா நம்ம மாடரேட்ஸோட சக்சஸா எதை பார்க்கலாம் அப்படின்னா, எக்கனாமிக் ட்ரெயினை பத்தி முறையா பேசின ஒரு அரசியல் இயக்கம். எக்கனாமிக் ட்ரெயின், அதாவது எக்கனாமிக் ட்ரெயினா பொருளாதார இழப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிரிட்டிஷ்காரை எந்தெந்த வகையில நம்ம நாட்டோட செல்வ செழிப்பை வளத்தை எல்லாத்தையும் பிரிட்டிஷ் எடுத்துட்டு போறான் அப்படின்றத பத்தி புத்தகம் எழுதியிருப்பாங்க மாடரேட்ஸை சேர்ந்தவங்க. யாருன்னா தாதாபாய் நாரோஜி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901ல ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு 1901ல. சரியா? இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹோம் சார்ஜஸ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே எப்படியெல்லாம் இந்திய வளம் இந்தியால இருந்து பிரிட்டனுக்கு போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்திய வளம் எப்படிலாம் அவங்க நாட்டுக்கு போகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்தே ரா மெட்டீரியல்ஸ் மூலதன பொருட்களை எடுத்துட்டு நம்மளே மார்க்கெட்டா மாத்துறான். நம்ம கிட்ட இருந்து சீப்பா எடுத்துக்குவான். இப்ப இங்கிருந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறான் தெரியுமா ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி குறைச்சு வச்சிருப்பான். சோ பிரிட்டிஷ்காரனுக்கு சீப்பா பருத்தி எடுத்துட்டு போய்க்குவான். ஓகேவா? அப்படி சீப்பா எடுத்துட்டு போயிட்டு துணியா கொண்டாந்து இங்க இம்போர்ட் பண்றான் தெரியுமா, அந்த இம்போர்ட் டியூட்டி ஏத்தி வச்சிருவான். ஓகேவா? இம்போர்ட் டியூட்டி ஏத்துறது மூலமா என்ன ஆகும்? அந்த காஸ்டியூம்ஸோட விலை அதிகமாகும். ஓகேவா? விலை அதிகமாகிறதுனால அந்த காஸ்டியூம்ஸை வித்தது மூலமா ஒரு லாபமும் கிடைக்குது. அது இல்லாம இம்போர்ட் டியூட்டியும் அரசு கஜானாக்கு போகுது. சோ இந்த மாதிரி இந்திய கஜானாவை மொத்தமா தீத்தான். ஓகேவா? ரெண்டாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா பிரிட்டிஷ்காரனை நிறைய பேர்த்த இங்க ஆட்சி கொண்டு வந்தான். கரெக்டா? இங்க இங்கிலீஷ்காரன் நிறைய பேர்த்த கலெக்டரா மாத்தினான். அந்த கலெக்டர் எல்லாத்துக்குமே சம்பளம்ங்கிறது இந்திய கஜானால இருந்தா போச்சு. அவங்களோட சம்பளம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு பிரிட்டிஷ்காரனுக்கு மட்டும். அதே சமயம் ஒரு இந்தியன் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணா அப்படின்னா அவனுக்கான சம்பளம் கம்மியா இருந்துச்சு. ஒரே வேலை தான், ஆனா இந்தியன்ஸோட சம்பளம் கம்மியாவும் பிரிட்டிஷ்காரனோட சம்பளம் அதிகமாகவும் வச்சிருந்தாங்க. இந்த வகையில இந்தியாவில் இருக்கிற வளம் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு போச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அவனுக்கு பென்ஷன், சேலரி, எமால்யூமெண்ட்ஸ், வீடு கொடுக்கறது, சில இம்யூனிட்டிஸ் கொடுக்கறது, இது மூலமா நிறைய காசு செலவாச்சு நமக்கு. சரியா? அதுக்கப்புறம் ரயில்வே டிராக்ஸ், இதெல்லாம் ரயில்வேஸ்ங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா தெரியுமா, அது மூலமா நிறைய காசு இழப்பீடாகுது. சரியா? நிறைய காசு இழப்பீடாகுது. இந்த ரயில்வேஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, பிரிட்டிஷை சேர்ந்த தொழிலாளர்கள் இருப்பாங்க தெரியுமா, பிரிட்டிஷை சேர்ந்த கேபிட்டலிஸ்ட்,
ஓகேவா? ஒரு முதலாளிகள் இருப்பாங்க தெரியுமா? அந்த முதலாளிகளுக்கு இந்த ரயில்வேஸ் மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட்ட முதலாளிகளுக்கு பிரிச்சு குடுத்தான். பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு பிரிச்சு குடுத்தான். ஓகேவா? அது இல்லாம சில ஷேர் ஹோல்டிங்ஸ் அவனுக்கு குடுத்தான். இந்த மாரி நெறைய வகையில இந்தியா கிட்ட இருந்த வளம் பிரிட்டிஷ்க்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு. ஓகேவா? இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்டினாரு. யாரு? தாதாபாய் நாரோஜின்னு ஒருத்தரு, டபிள்யூ.இ. வாட்சா அப்படின்னு ஒருத்தரு. ஓகேவா? இவங்கலாம் நெறைய ஆர்.சி. டெட்ன்னு ஒருத்தரு, எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்து மூலமா பிரிட்டிஷ்காரன் நம்மகிட்ட இருந்து எப்படி எப்படிலாம் திருடுறான் அப்படின்ற விஷயத்த புத்தக வடிவில எழுதியிருப்பாங்க. சோ இது மூலமா என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, ஓகே இவன் நம்ம வளத்தையும் திருட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ மாடரேட் செஞ்ச 3 நல்ல விஷயங்கள் என்னென்ன? முதல்ல இந்தியர்களுக்கு இந்தியா அப்படின்ற ஒரு உணர்வ உருவாக்குனாங்க. 2வது நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து பொருளாதாரம் எப்படி எப்படிலாம் போகுது அப்படின்றத சுட்டிக்காட்டுனாங்க. 3வது இவன் நெறைய டிமாண்ட் வச்சிருப்பான். நெறைய நல்ல நல்ல டிமாண்ட பிரிட்டிஷ்காரன் காதுலயே போட்டுக்க மாட்டான். ஓகேவா? இருக்கறதுலே மொக்கையான டிமாண்டான லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்திய மக்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கிற கோரிக்கைய மட்டும் நிறைவேத்தி குடுத்திருப்பான். ஓகேவா? இந்த கோரிக்கையையும் நிறைவேத்தி குடுத்ததுல ஒரு கேவல வேலை பண்ணியிருப்பான். என்ன கேவல வேலைன்னு பார்க்கலாமா? இப்ப நான் என்ன சொன்னேன்? சரி ஃபர்ஸ்ட் 1861ல சட்டமன்றம்ங்கிற அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் படி இந்தியன் கவுன்சில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 படி 1862ல இந்தியன் கவுன்சில் அப்படின்ற சட்டமன்றத்தை உருவாக்குனாங்க. ஓகேவா? இது 1892 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துல எத்தனை இந்தியன்ஸ் மொத்தமா இந்த 30 வருஷத்துல இருந்தாங்கன்னா, வெறும் 45 இந்தியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. சரியா? இந்த 45 இந்தியன்ஸும் ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ் எல்லாருமே பிரிட்டிஷா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு ஃபேவர் பண்ற இந்திய ஆட்கள மட்டும் தான் அதுக்குள்ள உள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த டைம்ல இவன் காங்கிரஸ்காரன் என்ன பண்றான்? கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். என்னன்ட்டு கவுன்சில்ல இனிமேல் இந்திய மக்களோட பங்களிப்ப சேர்த்தணும் அப்படின்ற மாரி கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். அதன் அடிப்படையில நீ நெறைய கேட்டுட்ட. எல்லா விஷயத்தையும் என்னால செஞ்சு தர முடியாது. இருக்கறதுலே மொக்கையான ஒரு விஷயத்த நீ கேட்கறதுனால செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892ன்னு ஒரு சட்டத்த கொண்டு வரான். அந்த சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? ஓகே. கவர்னருக்கு கீழ இந்த சட்டமன்றங்கள் செயல்படும். ஓகேவா? இந்த சட்டமன்றத்துல 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு அபிஷியல்ஸ். இன்னொன்னு நான் அபிஷியல்ஸ். ஓகேவா? இந்த கவுன்சில்குள்ள யார் இருப்பாங்க? அபிஷியல்ஸும் இருப்பாங்க. அலுவல் நிபுணர்களும் இருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரனுக்கு கீழ வேலை செய்ற கலெக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் இவங்கலாம் தான் அபிஷியல்ஸ். பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ், பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் எல்லாம் தான் அபிஷியல்ஸ். நான் அபிஷியல்ஸ் யாரு அப்படின்னா, அந்த பதவியில இல்லாத மக்கள் எல்லாரும். அதுல பிரிட்டிஷும் இருப்பாங்க, இந்தியன்ஸும் இருப்பாங்க. புரியுதா? அபிஷியல்ஸ் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஏதோ ஒரு அரசு பதவியில இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க அபிஷியல்ஸ். நான் அபிஷியல்ஸ்ங்கிறது அரசு பகுதி வகிக்காதவங்களா இருப்பாங்க. இந்த நான் அபிஷியல்ஸ்ல பிரிட்டிஷும் இருந்தாங்க, இந்தியன்ஸும் இருந்தாங்க. ஓகேவா? இந்த இந்த இந்தியன் நான் அபிஷியல் இந்தியன்ஸ தான் 6 பேர் இருந்தாங்க. வருஷத்துக்கு 6 பேர் தான் இருக்கணுங்கிற மாரி இருந்த சட்டத்த 10ல இருந்து 16 பேர் வரைக்கும் இந்தியன்ஸ் இருந்துக்கலான்ட்டு ஏத்தி குடுக்குறாங்க. ஓகேவா? 10ல இருந்து 16 பேத்து வரைக்கும் இருந்துக்கலாம்னு ஏத்தி குடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாரி இப்ப உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி குவெஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, அதுல குவெஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாரி காங்கிரஸ் கேட்ட ஒரு கோரிக்கைய நிறைவேத்தி குடுத்திருப்பாங்க. ஆனா, இது நல்ல வகையா அந்த கோரிக்கைய நிறைவேத்தி குடுத்திருப்பானா? நான் சட்டத்துல என்னென்ன அங்கங்கள் இருக்குது, எப்படி எப்படிலாம் அந்த சட்டமன்றத்த உருவாக்கி குடுத்தாங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். 1892ல உங்க சட்டமன்றம்ங்கிறது இப்படிதான் இருந்துச்சு. கவர்னர் கீழ ஒரு சட்டமன்றம் இருந்துச்சு. அந்த சட்டமன்றத்துக்குள்ள அபிஷியல்ஸும் இருந்தாங்க, நான் அபிஷியல்ஸும் இருந்தாங்க. இந்த அபிஷியல்ஸ் தான் மெஜாரிட்டியா இருந்தாங்க. பெரும்பகுதியினர் பிரிட்டிஷ் அலுவல் பணியில இருந்தவங்க தான் இருந்தாங்க. நான் அபிஷியல்ஸ் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க. அதுலயும் பிரிட்டிஷ்காரன் பாதி பேரும், இந்தியன்ஸ் பாதி பேரும் இருந்திருக்காங்க. சரியா? இதுல இந்த நான் அபிஷியல் இந்தியன்ஸ தான் 16 பேரா மாத்திருக்காங்க. சரியா? அதே மாரி பட்ஜெட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு நெகட்டிவ் பாத்தீங்களா? நான் மாடரேட்ஸ் வந்து பீத்திக்கிறான். என்னால தான் 3 விஷயம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. என்னென்ன 3 விஷயம் நான் சொன்ன மாரி, நேஷனலிஸ்ட் ஃபீலிங்க உண்டாக்கி குடுத்திருக்கேன். மக்கள் மத்தியில இந்தியா அப்படின்ற ஒரு தேசிய உணர்வ உண்டாக்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 2வது எக்கனாமிக் ட்ரெயின பத்தி பேசியிருக்கேங்கிறாங்க. அதாவது இந்திய நாட்டில இருந்து பொருளாதாரம், வளங்கள் எப்படி வந்து பிரிட்டிஷ்காரன் எடுத்துட்டு போறாங்கிறத பத்தி நான் புத்தகம் எழுதியிருக்கேன். அது மூலமா மக்களுக்கு பிரிட்டிஷ்காரன பத்தி புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. 3வது விஷயம் என்ன? நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாரி கவுன்சில்ஸ் ஆக்ட் கவுன்சில்ஸ் ஆக்ட் மூலமா இந்தியர்களோட பங்களிப்ப சட்டமன்றத்துல கூட்டியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க மாடரேட்ஸ். இது 3 தான் என்னோட சக்சஸ்ங்கிறாங்க. ஆனா இந்த 3வதா அவர் சக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்தியர்களுக்கு உண்மையாலுமே நல்லது செஞ்சுதா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லது செஞ்சிருக்கும்னு நம்புறீங்களா?
கிடையாது. கரெக்டா? எதனால நல்லது செஞ்சிருக்காரு? யோசிச்சு பார்த்தா ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. ஓகேவா? அந்த மசோதாவ 50% மேல ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் அந்த மசோதா சட்டமா மாறும். கரெக்டா? கரெக்டா? 50% மேல அதுக்கு ஓகேன்னு சொன்னா தான் அந்த மசோதா சட்டமா மாறும். ஆனா இங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அபிஷியல்ஸ் தான் அதிக பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாரி நான் அபிஷியல்ஸ்லயும் பிரிட்டிஷ்காரனும் இருக்கிறான், இந்தியன்ஸும் இருக்கிறான். அந்த இந்தியன்ஸும் எலக்டட் இந்தியன்ஸா கிடையாது. நான் எலக்டட் இந்தியன்ஸ். நாமினேட் பண்றானுங்க. நாமினேட் தான் பண்றானுங்க. பிரிட்டிஷ்காரன் நாமினேட் பண்ணி தான் அந்த இந்தியன்ஸ் உள்ள வைக்கிறான். சோ, இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அபிஷியல்ஸ்லயும் பிரிட்டிஷ். நான் அபிஷியல்ஸ்லயும் பாதி பேர் பிரிட்டிஷா இருக்கிறான். இந்த மீதி இருக்கிற 10ல இருந்து 16 இந்தியன்ஸும் யாரு தான் நாமினேட் பண்றா? பிரிட்டிஷ்காரன் தான் நாமினேட் பண்றான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க யாரோட நல்லத பத்தி பேச போறானுங்க? பிரிட்டிஷ்காரனோட நல்லத பத்தி தானே பேச போறான். ஏன்னா, அவங்க யாரால அந்த பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் நியமிக்கப்பட்டதால அவங்க அந்த பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ, அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு ஃபேவரா தான் அந்த சட்டத்தையும் கொண்டு வருவான். சோ, இப்ப யோசிச்சு பார்த்தா ஒரு மசோதாவ கொண்டு வரும்போது ஈஸியா 50%க்கு மேல பிரிட்டிஷ்காரனே இருக்கான். அவனே இந்த மசோதாவ சட்டமா மாத்திட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? என்னதான் ஏத்தி குடுத்தாலும் இதுல பிரயோஜனமே இல்ல அப்படிங்கிறாங்க. அதிகபட்சம் இந்தியன்ஸ் இத எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, அங்க எந்திரிச்சு பேசலாம் தெரியுமா? இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருக்கிற இப்ப எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்றாங்க? எந்திரிச்சு எந்தெந்த சட்டத்திட்டம் கேவலமா இருக்கோ, அத எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க சட்டமன்றத்துல. அந்த வேலைய மட்டும் தான் பண்ண முடியும். நீ இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரல, அது கேவலமா இருக்குதுன்னு பண்ண முடியுமே தவிர்த்து, அந்த மசோதாவ சட்டமா மாத்த முடியாத அளவுக்கு இவங்கனால எதையுமே பண்ண முடியாது. சும்மா பொம்மை மாரி உட்கார்ந்துக்கலாம். ஓகேவா? அதே மாரி 2வது பட்ஜெட் கேன் பி டிஸ்கஸ்டுன்னு சொல்றேன். ஆனா கேனாட் பி வோட்டட். நீங்க சொல்றத கவனிச்சுட்டு நோட் பண்றதுக்கு ஸ்லைடு மாத்திடுறீங்க. ஓ! ஓகே சார். சரி ஓகே. நான் பொறுமையாவே சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடு ஆக்சுவலி உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். நீங்க கான்செப்ட்ஸ கவனிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஸ்லைட பார்த்து கூட நோட் பண்ணிக்கலாம். இது உங்க புரிதலுக்காக தான் இந்த கிளாஸ். சரி எதுக்கும் நான் மெதுவாவே போறேன். சரிங்களா? சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? 2வது பட்ஜெட் கேன் பி டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்றேன். பட்ஜெட் கேன் பி டிஸ்கஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பட்ஜெட்ட பத்தி இவங்க டிஸ்கஷன் தான் வச்சுக்க முடியும். வோட் பண்ண முடியாது. இந்த இந்திய மக்கள் 10ல இருந்து 16 பேர் இருக்காங்கல்ல, இவங்கனால ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட்டா தானே பட்ஜெட்ல நீ கொண்டு வந்த சட்டதிட்டம் வந்து நல்லதா, கெட்டதா, கெட்டத வந்து நிராகரிக்கிற பதவி ஓட்டு போட்டா மட்டும் தான் இருக்கும். சோ பட்ஜெட்ட பத்தி நீ பேசிக்கலாமே தவிர்த்து, உன்னால ஓட்டு போட முடியாது அப்படின்ற விஷயத்தையும் 1892 சட்டம் சொல்லுது. சோ இதுவும் வேஸ்ட். 3வது கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட். அதாவது நீ ஒரு சட்டம் கொண்டு வந்த அப்படின்னா, அதுல கேள்வி எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. தொடர் கேள்விகள். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுக்க முடியும். தொடர் கேள்விகள் கேட்க முடியாது. சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேனாட் பி ஆஸ்க்ட். புரியுதா? இப்ப ஒரு கேள்வி இந்திய பொதுஜனம் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிரிட்டிஷ் அபிஷியல் பதில் சொல்லணும். அபிஷியல் தானே வந்து ஆட்சிக்கு ஒரு மூலக்கூறு. கலெக்டரா இருக்கிறவங்க, மினிஸ்டரா இருக்கிறவங்க இவங்க கேட்ட நான் அபிஷியல் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? இப்ப இந்தியன் மெம்பர் இந்த 16 பேர் எந்திரிச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அந்த அபிஷியல் பதில் சொல்லிருவாரு. ஆனா பதில் சொன்னதுக்கு அப்புறம் கிளை கேள்விகள் கேட்க முடியாது. அவ்வளவுதான். ஒரு கேள்வி அதுக்கான பதில் வந்துருச்சுன்னா உட்கார்ந்துக்கணும். அது எவ்வளவு பெரிய மட்டமான பதிலா இருந்தாலும் சரி, துணை கேள்விகள் கேட்க முடியாது. சோ இப்ப இந்த மாடரேட்ஸால கோரிக்கை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த 1892வது சட்டம் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குதா? ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. கரெக்டா? இதுலதான் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு கோவம் வந்துருது. ஓகேவா? ஏன்டா நீ இவ்வளவு கோரிக்கை வச்ச. சால் டாக்ஸ குறைக்க சொன்ன. சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட வயசை கூட்ட சொன்னேன். இந்தியாலயும் எக்ஸாம் நடத்த சொன்னேன். ஆப்கானிஸ்தான் எக்ஸ்பெடிஷன் வேணாம்னு சொன்னேன். எல்லாமே உனக்கு பண்றானுங்க. உனக்கு எதிரா தான் செயல்படுறானுங்க. நீ பீத்திக்கிற ஒரே ஒரு சாதனையும் உன்னோட சாதனையே கிடையாது. அது வேஸ்ட். அந்த கவுன்சில்ஸ் ஆக்ட்ங்கிறதே வேஸ்ட். சோ நீ இத்தனை வருஷம் இருந்து என்னதான் பண்ண? இனிமேல் நீ ஆட்சியில இருந்து நீ காங்கிரஸ வழி நடத்தினீன்னா இதே மாதிரி மோசமா பிரிட்டிஷ்காரன் நம்மள அடிமையை தான் நடத்துவான். அதனால நான் என்ன பண்றேன்? நான் இனிமேல் தலைமையை ஏத்து நடத்த ஆரம்பிக்கிறேன். 1905ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உள்ள வராங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உள்ள வர்றதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு காரணமும் இருக்கும். பெங்கால வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இத்தனை கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் மாடரேட்ஸ் இவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பிரிட்டிஷ்க்கு இவ்வளவு லாயலா இருந்ததோட பரிசு பிரிட்டிஷ்கார ஒரு சட்டத்தை கொண்டாந்து இருப்பான். லார்ட் கர்சன் என்ன பண்ணிருப்பாரு? பெங்கால பிரிச்சிருப்பாரு. அந்த டைம்ல பெங்கால்ல தான் இருக்கல நேஷனலிஸ்ட் தேசியவாதிகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. ஓகேவா? இப்ப பெங்கால பிரிச்சுட்டான். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பெங்கால வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்காலா பிரிக்கிறான். சோ தட் உள்ளுக்குள்ள மத சார்பா அடிச்சுக்கிட்டே கிடப்பானுங்க. போராட்டத்துக்குள்ள ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்தோட பெங்கால பிரிப்பான். இப்படி பிரிச்ச உடனே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்துக்கும் கோவம் வந்துரும். இவ்வளவு நாள் நீ இருந்தியே, பிரிட்டிஷ்காரன் உன் பேச்ச கொஞ்சமாச்சு கேட்டானா? இவ்வளவு நாள் நீ 20 வருஷம் இருந்தும் நீ ஒண்ணுமே பண்ணல. இனிமேல் நான் என்ன பண்றேன்? நான் காங்கிரஸை தலைமை தாங்கி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை தலைமை தாங்கி 1905ல இருந்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
முதல்ல அவங்க எடுத்து நடத்தின இயக்கம் அப்படின்றதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மூவ்மெண்ட், ஸ்வதேசி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. வேற ஒரு வார்த்தை சுதேச இயக்கம், ஸ்வதேசி மூவ்மெண்ட். இந்த சுதேசி இயக்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்காலோட பிரிவினைக்கு எதிரா உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான். ஓகேவா? இதுதான் மாடரேட்ஸோட சாதனைகள். சாதனைகள் கேட்டா அந்த 3 பாயிண்ட் தான் இருக்கு ஆக்சுவலி, வேற எதுவும் இல்ல. மாடரேட்ஸோட கோரிக்கைகள் கேட்டா என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எதனால மாடரேட்ஸோட தோல்விக்கு காரணம் என்ன? எதனால மாடரேட்ஸ் ஒளிஞ்சு போய் ஒரு கட்டத்துல வந்து தீவிரவாதிகள் மேல வந்தாங்க அப்படின்றதையும் இவ்வளவு நேரம் நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். கரெக்டா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இருக்கும். இது வந்து நான் பிரிட்டிஷோட வளங்களை எப்படி எப்படி எடுத்துட்டு போனான்னு சொன்னேன்ல, அதுக்கான விளக்கங்கள் இதுல இருக்கு. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஒய் மிலிட்டன்ட் நேஷனலிசம், எதனால எக்ஸ்ட்ரீமிசம் உருவாக ஆரம்பிக்கிறான்? இவங்களோட சாதனையா நம்ம எதை கருதுறோம்? ஆனா அந்த சாதனைங்கிறது சாதனையே கிடையாது அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரீமிசம் உருவாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அதுதான். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா 1885ல இருந்து 1905 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேவா? நாளையில இருந்து 1905ல இருந்து கட 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 கடன்னு வரிசையா போக போறோம். எதனால எக்ஸ்ட்ரீமிசம் மேல வந்தான் அப்படின்றதுக்கு இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. வெறும் இந்த காரணம் மட்டும் கிடையாது. மாடரேட்ஸ் கேட்கிற எந்த ஒரு கோரிக்கையும் பிரிட்டிஷ்காரர் நிறைவேற்றி கொடுக்கலங்கிறது ஒரு காரணம். இது இல்லாம நிறைய காரணம் இருந்துச்சு. அந்த காரணம் என்னென்ன, இவன் எப்படி எப்படி வளர்ந்தான் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா கதைக்குள்ள போக போறோம். ஐ ப்ராமிஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் மாடரிசம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் காந்தி வந்ததுக்கு அப்புறம் கதை சூடு பிடிச்சிடும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் கட நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் இட். இந்த கிளாஸை நம்ம இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைம் 7:30 ஆயிருச்சு. இந்த கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப கான்செப்சுவலா போயிருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப தியரிட்டிக்கலா இருந்தாலும் ஒரு கட்டத்துல இது கதையா மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அது வரைக்கும் இது கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம்ங்கிறது ஜாலியா மாறிடும். ஓகேவா? சரி. இப்ப எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் எந்த டவுட்ஸ் எனக்கு இல்ல அப்படின்னா நீங்க கிளம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாவோ ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ், கேள்விகள், டவுட் இருந்தாவோ நீங்க சொல்லலாம்.